Good morning everyone. Welcome to AIMTN YouTube channel. So Group 2 to A Prelims கான General English classes பார்த்துட்டு இருக்கோம். So far எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ கிராமர் ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வெக்காபுலரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு, ப்ரோஸ் அண்ட் போயம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து உங்களுக்கு பேசேஜஸ் வந்து நான் உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயும் உங்களுக்கு பேசேஜ் ப்ராக்டிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்ஸில் லெட்டர் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொன்னபடி என்ன அப்படின்னா நம்ம ஃபோர் டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி என்ன போட்டிருக்கோன்னா ஃபர்ஸ்ட்டு கிராமர் பார்ட் ஒன்று நம்ம வந்து ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் தென் ப்ளஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து ரெகுலராக 1 பேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பேசேஜ் ப்ராக்டிஸ், அதுதான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங் ஸ்கில்ஸ். இந்த 30 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேசேஜ் தான் இருக்குது உங்களுக்கு, அதர் தென் த லெட்டர் ரைட்டிங். ஸோ அது எல்லாமே ப்ராக்டிஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராக்டிஸ் இதை பண்ணலை அப்படின்னா இந்த 30 கொஷின்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் எடுக்கக்கூடாது. அப்போ டைம் வந்து உங்களுக்கு ரிமைனிங் 70 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஹாஃப் த டைம் தான் உங்களுக்கு இது. ஹாஃப் த டைம்ங்கிறதே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ ஒரு 30 கொஷின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங் தான். 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வேணால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிமைனிங் பார்ட்டுக்கு டைம் கிடைக்கும். அண்ட் ஃபார் ஜிஎஸ் ஆல்சோ. அதனால் இந்த ப்ராக்டிஸ் செஷன் நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இப்போ நடத்த போகிறதுலேயும் உங்களுக்கு எக்ஸசைசஸ் வந்து பேக் டு பேக் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா எக்ஸசைஸையும் நீங்கள் போட்டு பார்த்துடணும். இட் வில் மேக் யூ டு சால்வ் த கொஷின்ஸ் வெரி ஃபாஸ்ட்லி இன் த எக்ஸாம் பேப்பர். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 30 கொஷின்ஸ் நம்ம பேரலாக போயிட்டுருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ஸோ லெட்டர் ரைட்டிங் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெக்னிக்கல் அண்டு டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேசிக்காக தான் இருக்குது. இது ஒரு 1 கிளாஸில் சிம்பிளாக பார்த்துடலாம். ஒன்றும் இது இன்னும் நான் மேம் இன்னும் நடத்தலை அப்படின்னு சொல்லி கவலையெல்லாம் படாதீங்க. ஸோ திஸ் இஸ் யோர் 10th செஷன் இல்லையா, 10th கிளாஸ் பார்க்குறோம். வி ஹாவ் ரிமைனிங் 5 கிளாஸஸில் வந்து இது ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கவலைப்படாமல் அதாவது நம்ம நடத்துறது அதை அப்படியே படிச்சுட்டு வருது அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. synonyms, antonyms, and then passage practice சொல்லியிருந்தோம். அண்ட் ஃபைனலி லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து எவ்வளோ நடத்திருக்கோமோ நீங்கள் வந்து அதை வந்து டெய்லி ஒரு லிட்ரரி ஒர்க்ஸும் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ சைமல்டேனியஸாக இப்படி படித்தாதான் நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 10 days அட்லீஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ரிவைஸ் வாட் யூ ஹாவ் ஸ்டடிட். அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த ஃபாஸ்டர் ஃபேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ லெட்டர் ரைட்டிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 25 கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்டர் ரைட்டிங்கில் எம்சிக்யூஸ் படிச்சிட்டிங்களா, போட்டு பார்த்துட்டிங்களா அப்படின்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமோ என்ன சொல்கிறது என்னோட ஃபுல்லஸ்ட்டு ஒர்க்கை வந்து நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படித்து நீங்கள் மார்க்கை நல்லா எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன டைப்ஸில் வந்து இந்த பேசேஜஸ் வந்து நமக்கு வரும், எப்படி கொஷின் கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸு ஃபார்மேட்டுன்னு நம்ம ரொம்ப அதிகமாக வந்து கன்ஸ்ட்ரெயின்டாக இப்போ நான் கிராமருக்கு சொன்ன மாதிரி கிடையாது. பட் ஸ்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன மெத்தடில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம், Group 4 கொஷின் பேப்பர் என்ன பண்ண போகிறோம் இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் ஃபார் த யூனிட் 3. அதை பார்த்துட்டு எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா நம்ம அதை லெசன் போகும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம Group 4 பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆல் செக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டு இதுக்கு ரிலேட்டடான உங்களுக்கு ப்ராக்டிஸ் பேசேஜஸ் வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அதில் அட்டாச் ஆகிருக்குது. நீங்கள் டெய்லி ஒரு பேசேஜஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இந்த எல்லா மாடல்லையும் உங்களுக்கு வந்து பேசேஜஸ் கிடச்சிரும். ஓகேயா. தென் ஸோ நம்மளோட Group 4 கொஷினில் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இதில் இப்போ நான் வந்து எப்படி ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஸ்டில் கன்ஃபியூஷனாக இருந்தால்
ஓகே வெயிட் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எகைன் வந்து இதை வந்து பாருங்கள், உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஈவன் இஃப் யூ ஹாவ் என்ன சொல்கிறது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நல்லா போடுற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பிள்டு சென்டென்சஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க, ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஸோ ஒரு கரெக்ட் ஆர்டரில் வந்து சென்டென்சஸை நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த சென்டென்சஸ்? சென்டென்சஸ்ங்க என்ன அப்படின்னா இட் வில் ஹாவ் அ ஃபார்மெட் இல்லையா, ஒரு ஃபார்மெட், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். அதுதான் வந்து we are calling it as a subject அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாரி, ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டேட்மெண்ட்ஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. we have to find out the correct order. இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து S1 அண்டு S6, அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஒரு 4 இன் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இது இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். நமக்கு இனிஷியலாக என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது எதை பற்றி இந்த பேசேஜ் பேச போகுது அப்படின்னு நமக்கு இங்கேயே வந்து கிளியர் ஆகிட போகுது. அதை படிச்சுட்டு ஃபைனலாக என்ன அவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபைனல் அவுட்புட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ஆல்ட்ரு பண்ணால் போதும், ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னென்னா நம்ம தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்ட்ரடக்ஷன் என்ன கன்க்ளூஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜம்பிள் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லா சென்டென்ஸுமே ரீட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ நமக்கு வந்து ரீட் பண்ணும் போதே இப்போ வந்து ஒரு ஸ்டோரியாக இருக்கும், கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒரு லாஜிக்கலாக அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்க பார்க்கணும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணும்போது we will have an idea, ஒரு தீம் வந்து நம்ம சென்ட்ரல் தீம் இது என்ன சொல்ல வருது, எதை பற்றி பேசுது, இல்லை என்ன பர்சனை பற்றி பேசுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ரீடிங்கில். ஓகேயா? அண்ட் தென் இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு அப்படிங்கிறது இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னா என்ன, அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், ஒரு பேசேஜ் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கதையை சொல்ல நான் எப்படி ஆரம்பிப்பேன், ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷனில் இருக்கும். அப்போ அந்த வேர்டெல்லாம் என்னன்னு அந்த மாதிரி வேர்டு இருக்கா. திரும்ப கன்க்ளூஷனாக என்ன இருக்கும், ஃபைனலி, தர்ஃபோர், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க போகுது. அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலின்னு இருக்குது. அப்போ என்னவா தான் இருக்கணும், இது நம்ம கதையே படிக்க வேண்டாம், இது வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த பிங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபைனலி கிவிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது ஒரு ட்ரிக். நம்ம ஃபுல்லாக படிப்போம், கண்டிப்பாக டைம் கன்சூமிங்னா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும். அண்ட் தென் வந்து இந்த சைனை வந்து அந்த சைன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன், அதை பார்த்ததும் இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட்லி, ஃபர்ஸ்ட்லி, தென் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அடுத்தடுத்த சீக்வன்ஸ் வந்து நம்ம இனிஷியலி இப்படி இருந்தது, செகண்டரிலி அப்படின்னா இனிஷியல்னா ஃபஸ்ட்டாக இருக்கணும், செகண்டரினா செகண்டாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை அரேஞ்ச் பண்ணதுக்கு we will have a clue. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, டேக்கிங் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் த ஃபாக்ஸ் ஜம்ப்ட் அண்ட் ஜஸ்ட் மிஸ்டு த ஹேங்கிங் கிரேப்ஸ். ஓரளவுக்கு ஒரு ஸ்டோரி கொடுக்குறாங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில படித்த ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த ஃபாக்ஸை பார்த்தாலே நமக்கு என்ன, ஃபாக்ஸ் பார்த்தினா ஒரு ஸ்டோரின்னு நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. அண்ட் கிரேப்ஸ் வந்திருக்கு, கிரேப்ஸ் அந்த ஃபாக்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இருக்குமா அந்த ஸ்டோரி தான் அப்படின்னு நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல ஃபாக்ஸுங்கிறது அப்போ என்ன சப்ஜெக்ட், அப்போ அந்த ஃபாக்ஸை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். செகண்ட் திங், டேக்கிங் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் த ஃபாக்ஸ் ஜம்ப்டு. ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் எடுத்ததுன்னா அப்போ முன்னாடி ஏதோ சொல்லியிருப்பாங்க, சொல்லிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த டேக்கிங் த ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்தது அப்படிங்கிற அர்த்தமா, அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. செகண்ட், ஃபைனலி கிவிங் அப் த ஃபாக்ஸ் டர்ன்ட் அப் ஹிஸ் நோஸ் அண்ட் செட் தே ஆர் ப்ராபப்ளி சோர் எனிவே அண்ட் ப்ரொசீடட் டு வாக் அவே. நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக அந்த பழம் வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, நடந்து போயிட்டு. ஃபைனலிங்கிற வேர்டை பார்த்ததுமே என்ன ஆயிடணும், இது வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. தேர்ட் ஒன், one afternoon a fox was walking through the forest and spotted a bunch of grapes hanging from over a lofty branch. இப்போ இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா.
ஒன் ஆஃப்டர்நூன், ஒரு நாள் மத்தியானம் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன் ஆஃப்டர்நூன் a fox was walking through the forest and spotted a bunch of, அப்ப என்ன கதை, வாக் பண்ணுச்சு, ஒரு bunch of grapes-அ வந்து ஸ்பாட் பண்ணுச்சு, அண்ட் தென் அது வந்து பிரான்ச்சஸ்லேருந்து தொங்கிட்டு இருந்தது நிறைய bunch of grapes. அதோட நான் இப்போ இதை ஸ்லோவாகவும் படிக்க முடியாது. ஏன் இதையும் திரும்ப நான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன்னா, எக்ஸாமில் நீங்கள் இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணணும். உட்காந்து பொறுமையாக அதுக்கு மீனிங் கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் நேரம் கிடையாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசேஜை போடுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அதர் கொஷினை வந்து பண்ண முடியும். அப்போ இதுக்கு 1 மினிட்டுக்கு மேலே வந்து எடுத்துடவே கூடாது எந்த கொஷினுக்கும், இந்த பேசேஜ்க்கு மட்டும் சொல்கிறேன். அண்ட் தென் ஸோ அப்போ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா சியில் இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அந்த கரெக்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சாலே பெஸ்ட்டு. அந்த ஆன்சர் பார்க்குங்க, ஆப்ஷனில் இது ஒன்று தான் ஃபிட்டின் ஆகுது. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டோரியை நீங்கள் இதை வச்சே என்ன பண்ணுங்க, படிங்க. ஓகேயா, ஒன் ஆஃப்டர்நூன் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இ. ஸோ ஜஸ்ட் த திங் டு குவென்ச் மை தர்ஸ்ட் ஹி தாட். ஸோ அதை பார்த்ததும் இதுக்கு என்ன தோணுச்சு, இட் தாட், இது வந்து நம்மளோட பசியை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயமா இருக்கே அப்படின்னு நினைச்சுது. இ அண்ட் தென் ஏ. ஸோ டேக்கிங் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் த ஃபாக்ஸ் ஜம்ப் அண்ட் ஜஸ்ட் மிஸ்டு த ஹேங்கிங் கிரேப்ஸ். ஸோ ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பின்னாடி போய் ஜம்ப் பண்ணி பார்த்தது, இட் மிஸ்டு, அதால இந்த கிரேப்ஸை பிடிக்க முடியல. அடுத்து என்ன வந்தது, டி வந்தது. எகைன் த ஃபாக்ஸ் டுக் எ ஃபியூ பேசஸ் பேக் அண்ட் ட்ரை டு ரீச் தம் பட் ஸ்டில் ஃபெயில்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன, எகைன் வந்தால் அப்போ முன்னாடி ஒன்று நடந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, எகைன் சொல்லுவோமா, அது மாதிரி தான் இது நடந்ததுக்கு அப்புறம் இது நடந்தது. எகைன் இட் டேக் த ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்துச்சு, திரும்ப ஃபெயில் ஆனிச்சு, அண்ட் ஃபைனலி என்ன பண்ணிடுச்சு, கிவிங் அப் த ஃபாக்ஸ் டர்ன்ட் அப் ஹிஸ் நோஸ். ஸோ ஃபைனலி இதை வந்து நம்மளால ஜம்ப் பண்ணி பிடிக்க முடியாது போல, சரி நம்ம இந்த பழம் புளிக்கும் அதனால தேவையில்லை நமக்குன்னு அப்படியே ஒரு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அப்போது இப்படி தான் வந்து ஜம்பிள்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரோடக்டரி ஃபேக்டர் என்ன இருக்குது, ஒரு மெயின் கேரக்டர் என்ன, அதை பற்றின விஷயத்தை தான் ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே பேசேஜஸ்லையும் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தோட ப்ரெமிஸ் என்ன, வாட் இஸ் த பேசிக் ஃபார் தட் பர்டிகுலர் பேசேஜ், அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் என்னவா இருக்கும்னா இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், மெயின் கேரக்டர் என்ன, அதுக்கப்புறம் அந்த அட்டெம்ப்ட் வந்து லாஜிக்கலாக எது ஃபிட்டின் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் தென் ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட், அதாவது ஃபர்ஸ்ட்டு செகண்டுன்னு வருது பாருங்க, எகைன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்தது, எகைன் ஃபியூ ஸ்டெப்ஸ்ன்னு அந்த விஷயம் வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் அது பண்ணது இல்லையா, ரிப்பீட்டடாக வருது, அப்போ அடுத்தடுத்த லைனாக தான் அது வரணும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கலாம். ஃபைனலி கன்க்ளூஷனுக்கு சம் கன்க்ளூடிங் வேர்ட்ஸ் வில் பி தேர் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு க்ளூ. இப்படி தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். இது ரூல் ஃபார்மெட்டு அப்படின்னு நான் என்ன சொல்லி கொடுத்தாலுமே, பட் ஐ வில் கிவ் யூ சம் க்ளூ வேர்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்டில் அந்த லாஜிக்கை நீங்கள் நிறைய பேசேஜ் படிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் த லாஜிக். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, தென் ஸோ நான் கதையை இப்படி எழுதி காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எதையுமே சொல்லலை, அப்படியே ஜம்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு ஈஸியான ஒரு ஸ்டோரியாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டரில் ஃபர்ஸ்ட் அண்ட் சிக்ஸ்த்து சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வாஸ் கிவன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து அடுத்த லெவல் ஆஃப் டெக்ஸ்ட் போயிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 and 6 ஃபர்ஸ்ட் படிக்கணும். முதல்ல எதை பற்றி சொல்ல வராங்க இந்த பேசேஜில், ஒன்ஸ் அ ரெனவுட் ரைட்டர் டிசைடட் டு அன்ராவல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் அன் ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட். என்ன பண்ண போகிறாங்கன்னா, மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பழைய ஓலைச்சுவடிகள், அவங்க என்னெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி வச்சுருந்தாங்களோ, ஸோ அந்த பற்றின அதில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே மிஸ்ட்ரீஸ் தான் நமக்கு இருந்திருக்கும். ஸோ அவங்க அந்த காலத்தில் பிஃபோர் சென்ச்சுரிஸ் எப்படிலாம் வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க, அப்போ எதை வந்து அதுக்கு எழுதுனாங்க, எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க, எதை பர்டிகுலராக சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்செப்ஷன் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் உள்ளதான் என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெனவுட் ரைட்டர் என்ன பண்ணார், ஹி டிசைடட் டு unravel the secrets of an. ஸோ அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, அந்த மேனுஸ்கிரிப்டோட சீக்ரெட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி என்ன நடந்ததுன்னு பார்த்துருங்க. இவென்ச்சுவலி இந்த வேர்டெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கன்க்ளூடிங் வேர்ட்ஸ். இவென்ச்சுவலி, therefore, ஃபைனலி, இதெல்லாம்
The writer's quest for knowledge resonates with the multiple interpretation of experts. ஸோ ஃபைனலி அவர் பண்ணின ஒரு விஷயம் ஏதோ பண்ணியிருக்காரு. ஹிஸ் quest for knowledge என்ன ரெசனேட் பண்ணுதுன்னா மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷனை நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகுது. ஏன்னா ஒரு மேனுஸ்கிரிப்டை பற்றி ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா அதுவே சரி நம்ம எடுத்துக்க முடியுமான்னா கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வைட் அண்ட் வேரிடு. அப்போ அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு ஃபைனலாக கிடைச்ச அவுட்புட் பார்த்தீங்கன்னா he has got multiple interpretation of many experts இன்டர்பிரிட்டேஷன்ஸ், ஒவ்வொருத்தரோட இன்டர்பிரிட்டேஷனும் அவருக்கு கிடைச்சது. அப்போ அதுக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் ஹவவர் இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, திஸ் தட்டு இதெல்லாம் வந்து என்ன வரும்னா ஏதோ ஒன்று சொல்லி அது வந்து அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், சொல்லி தான் வந்தா சொல்லிட்டு திஸ் ஹவவர் இது வந்து ஹவவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், படிக்கவே வேணும் அப்படியே வச்சுட்டுருங்க அந்த மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அப்பரண்ட்லி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பரண்ட்லி த டிஸ்கவரி ஸ்பார்க்டு, அதுவும் என்ன முன்னாடி ஏதோ ஒன்று வரணும். அப்பரண்ட்லி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லலாம்னா அப்போ முன்னாடி என்ன சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. திரும்பவும் வெயிட் பண்ணலாம். அண்ட் தென் த manuscript filled with enigmatic knowledge had perplexed generations of researchers. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக லாஜிக்காக இருக்கா? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு, he decided to unravel the secrets of an ancient manuscript. The manuscript filled with enigmatic knowledge had perplexed generations of researchers. ஸோ ஜெனரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன அப்படின்னா ஒரு நாலேஜை வைட் நாலேஜை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு திங்காக வந்து இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேனுஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறோம். அண்ட் தென் என்ன சொல்றாரு, அந்த மேனுஸ்கிரிப்டுங்கிறது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் moreover the writer delved deeper to unravel the cryptic meaning and symbols. so moreover அப்போ வந்து என்ன பண்ணாரு, deeper to unravel அந்த விஷயம் வந்து ஜெனரேஷன்ஸாக பர்ப்ளெக்ஸ் ஆனிச்சு, நாலேஜை கொடுத்தது. மோரோவர் இதை வந்து டெல் டீப்னா இன்னும் ஆழமாக போய் அவர் என்ன நினச்சாருன்னா he wanted to unravel the cryptic meaning and symbols எல்லாம் வந்து என்ன பண்ணும், அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. மோரோவர் அந்த ரைட்டர் டெல் டீப்பாக உள்ளே போயிட்டு அன்ராவல் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இங்கே போவோம். And then this, however, exposed that the writer had intentionally modified a few passages, leaving room for multiple interpretations. ஸோ இப்போ தான் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ரைட்டர் என்ன பண்ணுறாரு, இன்டென்ஷனலி மாடிஃபைடு ஃபியூ பேசேஜஸ் என்ன பண்ணுறாரு, மாடிஃபை பண்ணுறாரு. பிகாஸ் லீவிங் ரூம் ஃபார் மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ அந்த க்யூரியாசிட்டியை தூண்டுற மாதிரி என்ன பண்ணாரு, சம் பேசேஜஸை மாடிஃபை பண்ணி வச்சுட்டாரு. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அதை இன்னும் க்யூரியஸாக நம்ம வந்து ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா இந்த விஷயத்த பண்ணாரு. அப்பரண்ட்லி அது என்னத்துக்கு வந்து வழிவகுத்தது அப்படின்னா the discovery sparked a heated debate among experts. ஸோ அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஹீட்டட் டிபேட்டே வந்து உருவாக்குனுச்சு. அண்ட் எவென்ச்சுவலி த ரைட்டர்ஸ் quest for knowledge resonates with the multiple interpretation of experts. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அகெயின் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா this apparently moreover இந்த மூணுமே நம்ம வந்து வராதுன்னு முடிவு பண்ணோமா, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சொன்னாதான் இந்த வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆறுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, போய் பார்த்துருங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஆறு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த இருக்கிற ஒரே ஆறு இங்கே தான். அதுக்கப்புறம் நீங்களாவே ரீட் பண்ணுங்க, கரெக்டாக அந்த மீனிங் வரும், லாஜிக் வந்துடும், டிக் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். அப்போது இனிஷியலாக என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இனிஷியல் இது ஒரே ஒரு இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 2ங்கிறதுனால ஒரு 2 ஆப்ஷனில் கொடுத்தாலும் பாசிபிலிட்டி தான். ஓகே, ஸோ வி விஷ் ஃபார் அ சிங்கிள் திங் தென். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி திஸ் அப்பரண்ட்லி இது மாதிரிலாம் வருதுன்னு அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம வச்சுப்போம். ஸோ அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வராது, எது ஃபர்ஸ்டில் வரும், இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அதெல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் ட்ரிக்கியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சரை சீக்கிரமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஜம்பிள்டு சென்டென்சஸ். நெக்ஸ்ட் டைப் இஸ் மேக்கிங் queries. ஸோ மேக்கிங் queries பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் கொடுத்துருப்போம்னு சொல்லி சிலபஸோட வேர்டை தூக்கி போட்டிருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது queries என்ன அப்படின்னா கொஷின் கேட்குறது. ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இந்த பேசேஜுக்கு சூட்டபிளான கொஷின் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் நம்ம படிச்சாகணும். ஏன்னா இதுல வந்து ரிவர்ஸ்ல போக முடியாது. ஏன்னா பேசேஜ் எதை சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாம், வாட் வில் பி த எக்ஸாக்ட் கொஷின் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், பேசேஜ் பார்த்துடலாம். த வைப்ரண்ட் சிட்டி ஸ்ட்ரீட்ஸ் வேர், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே படிக்கிறேன். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக மீனிங்ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக என்ன நான் வந்து பிக் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ த வைப்ரண்ட் சிட்டி ஸ்ட்ரீட்ஸ் வேர் அலைவ் வித் த சவுண்ட்ஸ் ஆஃப் லாஃப்டர் அண்ட் மியூசிக் அஸ் பீப்புள் செலிப்ரேட்டட் த ஆனுவல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. கலர்ஃபுல் டெக்கரேஷன்ஸ் adorned the buildings and food stalls offered a variety of delicious treats. ஸோ கலர்ஃபுல் டெக்கரேஷன்ஸ் அங்கே இருந்தது, ஃபுட் ஸ்டால் இருந்தது. அதில் என்ன இருந்ததுன்னா வெரைட்டி ஆஃப் டெலிஷியஸ் ட்ரீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து இருந்தது. இதெல்லாம் தான் எனக்கு இப்போ வந்து தீம், நான் வந்து கீ பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் விச் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் பேஸ்ட் ஆன் த கிவன் பேசேஜ். மோஸ்ட் சூட்டபிள் கேட்குறாங்களா, நாட் சூட்டபிள்னு கேட்குறாங்களான்னு கரெக்டாக பார்த்துக்கணும். அது மட்டும் நீங்கள் வந்து இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. அந்த ஒரு கொஷினும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு. தென் இப்போ நம்ம கொஷின் போயிடலாம். வாட் கலர்ஸ் வேர் சோசன் ஃபார் த டெக்கரேஷன்ஸ் இன் த சிட்டி. டெக்கரேஷனுக்கு கலர்ஃபுல் தான் சொன்னாங்க, என்ன கலர்னு சொல்லலை, கேன்சல் பண்ணிக்கிறேன். வாட் டைம் டு த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட், டைமை பற்றி எந்த மென்ஷனுமே பண்ணல, கேன்சல் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆனுவல் ஃபெஸ்டிவல் பீயிங் செலிப்ரேட்டட், ஆனுவல் ஃபெஸ்டிவல்னு தான் சொன்னாங்க, அதோட நேம் எதுன்னு சொல்லலை, கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் டைப் ஆஃப் ஃபுட் இஸ் பீயிங் சோல்ட் அட் த ஃபுட் ஸ்டால்ஸ் in the festival. What type of food, variety of delicious treats from different cultures. Different cultural food வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுட் ஸ்டாலில் சோல்வ் பண்ணாங்க. அப்போ this is the correct answer. ஃபாஸ்ட்டாக எலிமினேட் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு வந்து க்ளூ. ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசேஜை போடுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு டைம் கிடைக்கும் அதர் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேயா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதே பேட்டர்னில் தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பேசேஜை எவ்வளோ இப்போ அரேஞ்சிங் ஆர்டர்ஸ் பார்த்தோம், கொஞ்சமாவது படிச்சாகணும் அப்படின்னு இருக்குது. நான் அதில் சொல்லிக் கொடுக்கவும் வேலை இருக்குது எனக்கு. பட் இந்த மாதிரி பேசேஜ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேசேஜ் வரும், இப்போ நம்ம நடத்துகிற பேசேஜ் கண்டிப்பாக வராது இல்லையா. அப்போ எங்கேருந்தோ ஒன்று தான் அன்னோன் பேசேஜ் தான் எடுக்க போகிறாங்க. பட் நம்ம என்னென்னா அந்த மெத்தடை ஈஸியாக கீ பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம், ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சரை போடணும். இப்போ எனக்கு இதில் என்ன ஆகணும்னா ½ மினிட்குள்ளே என்னால் போட முடிஞ்சால் சூப்பர். அந்த ½ மினிட்குள்ளே ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணி ஆகணும், நம்ம போட்டால் தான் நம்ம அதர் படித்து பார்த்து கொஞ்சம் 1 மினிட் டைம் எடுக்கிற கொஷினுக்கு அப்போ தான் நமக்கு டைம் கிடைக்கும். இந்த மாதிரி ஈஸியான கொஷினுக்கே நம்ம டைம் வந்து 1 மினிட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. தென் இப்போ இந்த பேசேஜும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். நீங்களும் என்னோடய ட்ரை பண்ணுங்கள். ஓகே, the ocean is vast mysterious place home to countless species of marine life. So countless marine life-க்கு அது வந்து ஓஷன் வந்து மிஸ்டீரியஸ் பிளேஸ் ஹோமாக இருக்குது. From colorful coral reefs to deep sea creatures, the underwater world is full of wonders waiting to be explored. As we learn more about the ocean, it becomes clear that protecting this vital ecosystem is essential for the health of our planet. So, இதுதான் வந்து final significant line நான் யோசிச்சிருக்கேன். Okay. Question என்ன? Which question is related to the given passage? What type of boats are commonly, boatங்கிற வேர்டு வந்துச்சு, சுத்தம் அந்த வேர்டே கிடையாது, கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ why is protecting the ocean ecosystem vital for the health of our planet? அப்போ அவங்க எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்ன. From this passage it is clear that இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம பிளானட்டுக்கு ஹெல்த் ஆஃப் த திங் அப்படின்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறேன். இருந்தாலும் அதர் கொஸ்டினையும் பார்த்துக்கிறேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் ஓஷன், எதை பற்றின நேமையும் கொடுக்கல, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். விச் ஓஷன் இஸ் நோன் ஃபார் ஹேவிங் மோஸ்ட் ஷிப்ரெக்ஸ் பற்றி வேர்டே கிடையாது, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக நான் கேன்சல் பண்ணிக்கணும், என் கரெக்ட் ஆன்சர் மட்டும் நான் போடணும். அப்போ இப்படி தான் பேசேஜ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பேசேஜ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், இதேமாரியே பண்ணுங்கன்னு சொல்லலை. பட் நான் இதை திரும்ப நடத்த முடியாது உங்களுக்கு, இந்த செஷனோட இதை நான் நடத்த போகிறது இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா இப்படி பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 பேசேஜஸ் வந்து ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லலை, ஃபர்ஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 5/5 இப்போ 5 நான் வந்து 5/5 தானே நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த பேசேஜ் 5/5 இருந்தது அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணுங்க 5க்கு 5 எடுக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அதை பண்ணிவிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் 5க்கு 5 நான் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் போது தான் அடுத்து என்ன பண்ணணும், ஸ்பீட் பார்ட்டுக்கு போகணும். How fast I can solve this question அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டிப். ஓகேயா? ஸோ இந்த செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம இந்த ஹோல் ஆஃப் ரைட்டிங் ஸ்கில்க்கு 10 மார்க் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம். இந்த 10க்கு மட்டும் இல்லை, பேசேஜ் கொஷின் இருக்குல்ல, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே பேசேஜ் கொஷின் ஃபாஸ்ட்டாக எலிமினேட் பண்ணணும், ஆன்சரை பிக் பண்ணணும். ஸோ அப்போ அதை தான் வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. ஓகே, ஸோ இது 30 ரொம்ப கம்மி மார்க்லாம் கிடையாது. யூ ஹாவ் totally 30 questions from this like questionsல உங்களுக்கு இருக்கு. தென் மார்க்கு 30 out of 30 எடுக்கலாம். அதுதான் இதில் ஹைலைட்டு. கிராமர்லாம் ரூல் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இங்கெல்லாம் அதே மாதிரி வொக்காபுலரியில் தெரியாத வொக்காபுலரி வந்தால் மட்டும்தான் மார்க் வராமல் போகணும். அப்படி ஒரு 2-3 கொஷின் தான் வரும். ரிமைனிங் இருக்க 97 மார்க் நீங்கள் எடுக்கணும். அப்போ இந்த 30 கொஷின் ஆன்சர் அங்கேயே இருக்குது இல்லையா? இதில் நம்ம தப்பு பண்ணி இதெல்லாம் மார்க்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும், இங்கிலீஷில் எவ்வளோ கரெக்டாக போட்டிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்னென்னா குவரிஸ், மேக்கிங் குவரிஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு ஃபாஸ்ட்டாக அந்த கீ பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணணும், கொஷினில் எலிமினேட் பண்ணணும், தேவையில்லாதெல்லாம் வந்திருக்கா அப்படியே அடிச்சுட்டே வந்தோம்னா கரெக்டான இது, அதை மட்டும் டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபரன்சஸ். ஸோ இன்ஃபரன்சஸில் எப்படின்னா, இன்ஃபரன்சஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கொடுத்துருக்கிற செனரியாவில் வாட் கேன் பி இன்ஃபரன்ஸ், நம்மளோட நாலேஜை அதில் புகுத்தக்கூடாது. அவங்க வந்து ஒரு ஆப்பிளோட கலர் வந்து ஒரு ஆரஞ்சு ஆப்பிள்னு சொன்னால் நம்ம அந்த சினாரியோவை ஆரஞ்சு ஆப்பிளுக்கு தான் எடுத்துக்கணும், ஆரஞ்சு கலரில் ஆப்பிள் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போது வாட் இஸ் த கிவன் பேசேஜ், அந்த பேசேஜுக்கு வாட் கேன் பி இன்ஃபர்ட், அதுதான் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மரியா ஆல்வேஸ் கேரிஸ் அன் அம்பர்லா இன் ஹர் பேக். டுடே டிஸ்பைட் கிளியர் ஸ்கைஸ் ஷீ பிராட் ஹர் அம்பர்லா டு ஒர்க். என்ன சொல்லியிருக்காங்க, மரியா வந்து எப்போவுமே பேக்கில் அம்பர்லா வச்சுருப்பாங்க. டுடே டிஸ்பைட் கிளியர் ஸ்கை வந்து கிளியராக தான் இருந்தாலும் ஷீ பிராட் ஹர் அம்பர்லா டு ஒர்க், ஒர்க்குக்கு அம்பர்லா எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஷின். ஓகே, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மரியா ஃபர்கட் டு செக் த வெதர் ஃபோர்காஸ்ட். அவங்க செக் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி என்ன பண்ணாங்க, கூட எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காங்க, ஏன்னா ரெகுலராக. மரியா இஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் அபவுட் அம்பர்லாஸ். சூப்பர்ஸ்டிஷியஸ் பார்த்தோன்னா ஒரு வேர்டு கூட அங்கே கிடையாது. அதே மாதிரி கொடையை வந்து டெய்லி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இல்லை, ஏதோ சம் பர்பஸ்ஃபுல்லாக தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. மரியா எக்ஸ்பெக்ட்ஸ் இட் டு ரெயின் லேட்டர். இப்போ கிளியர் ஸ்கையாக இருக்குது, அவங்க அதுக்கப்புறம் மழை பெய்யலாம் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வரும்போது நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ நமக்கு பொருத்தமாக தான் தோணும். ஓகே, அடுத்ததையும் பார்த்துடலாம். மரியா டசன்ட் லைக் சன்னி டேஸ். அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. ஸோ சன்னி டேஸாக இருக்கா இல்லை கிளியர் ஸ்கையாக இருந்தது, டிஸ்பைட் கிளியர் சைஸ் ஷீ பிராட் ஹர் அம்பர்லா டு ஒர்க். அப்போது சினரியோ இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, மரியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க லேட்டர் இட் கேன் பி ரெயின்டு. ஸோ அதுதான் வந்து சம் பர்பஸ்ஃபுல்லான டெய்லி அவங்க கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரீசன். அவங்க கிளம்பும் போது ஸ்கை கிளியராக இருக்கலாம், பை த டைம் when she come back from the ஆஃபீஸ் பார்க்கும்போது அது ஒரு ஈவினிங் டைமாக இருக்கும், அந்த டைம் மழை பெய்யலாம். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ரெயின் வரும், அப்போ நம்ம வந்து அம்பர்லாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குற இன்ஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் கொஷின்ஸ் நிறையா நீங்கள் போடும்போது என்ன சொல்கிறது, உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த ஒரு கொஷினில் ஃபெமிலியரைஸ் ஆகிறதுங்கிறது கஷ்டம் தான். ஸோ ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணும்போது யூ வில் ஹாவ் அன் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசேஜ் கன்க்ளூஷன். இதில் என்ன கன்க்ளூஷன் ட்ரான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பேசேஜ்லேருந்து தான் அந்த கன்க்ளூஷன் ட்ரான் பண்ணணும். இன்ஃபரன்ஸ் இதுலலாம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம நாலேஜுக்கு நமக்கு என்ன இருக்குங்கிறது அதில் எடுத்துகிட்டே போகக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கேட்கல, அவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன வந்து கன்க்ளூஷன், வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ், அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். கவர்னன்ஸ் ரெடியூசஸ் ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாமா? ஓகே, பேசேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாங்க, கவர்னன்ஸ் ரெடியூசஸ் ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுது. கவர்னன்ஸ்
ஆன்லைன் டேட்டா ஸ்டோரேஜ் என்ஹான்சஸ் செக்யூரிட்டி. அப்போ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் என்ன பண்ணுது, செக்யூரிட்டியை கொடுக்குது. திஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபாஸ்டர் சர்வீஸ் டெலிவரி, ஃபாஸ்டர் சர்வீஸ் டெலிவரியை கொடுக்குது. இன்க்ரீஸ்டு டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் எசென்ஷியல் ஃபார் வைட் ஸ்ப்ரெட் அடாப்டேஷன். ஸோ இந்த லிட்ரஸி இன்க்ரீஸ்டு, இந்த டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறது தான். அப்போ தான் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருக்கும் அதை நம்ம அவங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லித்தரணும். அப்போ தான் வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக நம்ம வந்து எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. which of the following conclusion can be drawn from the passage? first thing, e-governance increases physical paperwork. ஃபர்ஸ்டே தப்பு. என்ன பண்ணுச்சு, it reduces the paper work. இது தப்பு. ஆன்லைன் டேட்டா ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. அஃப்கோர்ஸ் அப்படியே அந்த லைன் இருக்கு, என்ஹான்சஸ் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுச்சு. இது கரெக்ட். இன்க்ரீஸ் டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் க்ரூஷியல் ஃபார் இ கவர்னன்ஸ் சக்ஸஸ். ஆமாம், அது வந்து இ கவர்னன்ஸோட சக்ஸஸுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயமே சொன்னாங்க. ஸோ அதுவும் கரெக்டு. இ கவர்னன்ஸ் ஸ்லோ டவுன் சர்வீஸ் டெலிவரி தப்பு. அது என்ன பண்ணுது, ஃபாஸ்டர் சர்வீஸ் டெலிவரியை கொடுத்தது. அப்போ ஸ்லோ டவுன்ங்கிறது தப்பு. ஸோ வாட் ஆர் த டூ கரெக்ட் கன்க்ளூஷன்ஸ், பி அண்ட் சி. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாஸ்ட்டாக கீவேர்டு அண்டர்லைன் பண்ணுறோம். கொஷினில் அந்த வேர்டு ஆப்போசிட்டாக வந்திருக்கா, இல்லாத வேர்டு வந்திருந்தா கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு வந்திருக்கிற வேர்டு அதை டிக் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் போடுறோம். ஸோ திஸ் இஸ் த வே, திஸ் இஸ் த conclusions we can draw from the particular passage. Next question போலாமா. Finally blanks. Substitutionsல question இந்த தடவை வரல. ஸோ குரூப் 2ல கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிளாங்க்ஸில் வந்து பிளாங்க்ஸ் வந்து நம்ம பெருசாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரே ஒரு பிளாங்க் ஒரு இதில் இருக்கும், இன்னொரு இதில் வந்து 2 பிளாங்க்ஸ், அது மாதிரி மல்டிபிள் பிளாங்க்ஸ்னு இருக்குது. ஒரு 2 டைப்பாக கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளாங்க்ஸ் டைப்பில் வந்துருக்கு. அந்த பிளாங்க்ஸுங்கிறது என்ன அப்படின்னா எல்லா விஷயமுமே தான். டென்ஸு, ப்ரனவுனு, இப்போ வந்து ஒரு ஹீ மேலே பற்றி சொல்லிட்டு ஷீன் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே தப்பு. இந்த மாதிரியான பக்கத்தில் வந்து ஒரு சிங்குலர் இருக்குன்னா சிங்குலர் வர்பை வந்து அங்கே ஃபிட்டின் பண்ணுறோம். இதை மாதிரி எல்லா விஷயமே என்னெல்லாம் கிராமர் ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ளை பண்ணி அந்த சென்டென்ஸ் வந்து என்ன வேர்ட் ஃபிட்டின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது சினானிம்ஸ். மீனிங்ஸ் வந்து எந்த மீனிங் ஃபிட்டின் ஆகும் எந்த பிளாங்க்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ங்கிறது எல்லா இதுக்குமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ ஒரு பேசேஜ் படிக்கிறோன்னா அதில் நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த வேர்ட் தெரியலன்னா நமக்கு அந்த மீனிங்கை வந்து அதாவது காரலேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்லேன்னா சினானிம்ஸ் வந்து ஃபுல்லாக ரெகுலராக நீங்கள் புக்கில் இருக்க சினானிம்ஸ் அட்லீஸ்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த சினானிம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து என்ன பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அத்தனை சினானிமுமே இப்போ நான் உங்களுக்கு சினானிம்ஸ் புக் லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதே லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதை பேஸாக வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ fill in the blanks using the suitable words given in the options. ஸோ இப்போ இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் நான் உங்களுக்கு நடத்திட்டேன்னா ஒரு அந்த 2 பர்சன்ஸ் வந்து நமக்கு அவங்களோட சைல்ட்ஹுட் வீட்டுக்கு போவாங்க. அந்த ஒரு மெடல் இருக்கும் இல்லையா, அவர் மெடலை வந்து ஒரு சின்ன வயசுல எடுத்து வச்சுப்பாரு. ஸோ அதை வந்து அவர் ஃபைனலாக அவரோட மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணுவார், அந்த மெடலை அவருக்கே கொடுத்துருவார். போகும்போது அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு முடியாமல், மென்டலி கொஞ்சம் இல்லை, ஃபிசிக்கலி ரொம்ப டவுனாக இருப்பார். ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்தது தான் இந்த பாசேஜ், ஓரளவுக்கு ரிலேட்டபிளானது. The old man had been suffering with a severe nervous disorder. சிவியர் நர்வஸ் டிசார்டர் இருக்கு, டேஷ் இன் பெயின். ஸோ அவர் என்ன பண்ணார், பெயின்ஃபுல்லாக இருக்குது, கிரண்டட் இன் பெயின். ஸோ பொறுமையாக அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார் அவங்க வீட்டுக்கு போகும்போது, கிரண்டட் இன் பெயின். அண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா அண்ட் டேஷ் பெயினால் பொறுமையாக பேசினார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அண்ட் டாட்டர்ட் ஓவர், அப்படியே பொறுமையாக தள்ளாடி நடந்து வந்துட்டு இருந்தார். ஹவெவர் he stumbled while walking. என்ன பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வந்து பேலன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாரு நடந்து வரும்போது. however stumbled while walking. on seeing his old friend அவங்க ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்து என்ன பண்ணாரு, he was startled, சர்ப்ரைஸ்டாக இருந்தது அவருக்கு. he was startled and what is that and approached him with hope to get some help. ஸோ அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அவரை அப்ரோச் பண்ணுறாரு, அவரை நம்பி என்ன பண்ணுறாரு, அவரை நெருங்கி போகிறாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த லெசனில் இருக்கிற அதே வேர்ட்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த
அந்த சினானிம்ஸ் நான் உங்களுக்கு அந்த போல் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன் உங்களுக்கு அந்த லெசன்லேயே, அதையும் படிச்சுக்கோங்க. சினானிம்ஸ் லிஸ்ட்டை பாருங்கள். ப்ரோஸ் படிக்கும் போது அந்த மீனிங்ஸ் எல்லாம் நல்லா அந்த லெசனோட என்ன பண்ணுங்கள் சேர்த்த மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த லெசன் உள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெத்தட் வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆகும்னா, ஒரு லெசன்லேருந்து தான் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா அந்த லெசனை போய் ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டா உங்களால் தெரியாத வேர்டாக இருந்தால் கூட யூ கேன் கெஸ் த வேர்ட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளி மீனிங்ஸ் தெரியணும், இல்லை சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இருக்கலாம், அப்புறம் வேறு என்ன மிஸ்டேக் என்னென்ன ஃபில் பண்ண முடியுமோ அந்த ஹோல் ஆஃப் அ கிராமரை ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, now so these are the 7 questions வந்து அதில் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 questions வந்து லெட்டர் ரைட்டிங்கில் இருந்தது இல்லையா. ஸோ லெட்டர் ரைட்டிங்கு இட் இஸ் 1/3 இம்பார்ட்டன்ட் ஆன் திஸ் யூனிட் 3. ஸோ ரிமைனிங் 7 questions பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் பார்ட்லேருந்து வந்தது எல்லாம் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா ஒரு பேசேஜை கொடுத்து தான் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போது தட் இஸ் டைம் கன்சூமிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போடணும், அதே சமயம் கரெக்டாகவும் போடணும். ஓகே, ஷார்ட்டாக பார்த்துருவோம். தென் இப்போ ஜம்பிள்டு சென்டென்ஸு. ஸோ நமக்கு இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட. இப்போ சின்ன பிள்ளைல நம்ம என்ன பண்ணுவோம், வேர்ட்ஸை வந்து மிஸ்மேட்ச் பண்ணி எழுதி வச்சுருவாங்க. அதை என்ன பண்ணுவோம், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுதான் ஒரு பேசிக்கான திங். உங்களுக்கும் இப்போ வந்து ஒரு வேர்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்டான வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி திங்ஸ். இப்போ உங்களுக்கு படிக்கிற டைமில் தூக்கம் வருது, இல்லை டிஸ்ட்ராக்டடாக இருக்கீங்க, இல்லை லோவாக இருக்கீங்க, சிம்பிளாக ஏதாவது ஒரு பசில் மாதிரி என்ன பண்ணுங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகலாம். மைண்டை வந்து பசில் சால்விங் வந்து ரொம்பவே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நீங்களும் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜம்பிள் இதை வந்து அப்படியே நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபைனலாக மீனிங்ஃபுல்லான வேர்டாக மாற்றுறது தான் என்ன அப்படின்னா ஜம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஷுட் ஹாவ் அ கரெக்ட் சென்ஸ் இருக்கணும் நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது. ஓகே, அண்ட் தென் ஸோ ஜம்பிள்டு வேர்ட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணி இல்லைனா மிக்ஸ்அப் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு ஃபார்ம் எ மீனிங்ஃபுல் வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ். ஸோ இது என்னது, இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் குளோபு. ஸோ என்ன பண்ணுறாங்க, மிஸ்மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. GLOBE குளோப். அது என்ன இருக்குது, ஒரு டேப் இருக்குது. ஸோ TAP அதில் மேக் பண்ணும்போது எந்த வேர்டை வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து வரும், வாட் வேர்ட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ். இது வந்து வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு ஃப்ரம் நோன் டு ஈஸி டு டிஃபிகல்ட்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வேர்டை வந்து என்ன பண்ணி பார்த்தோம், ஜம்பிள். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். அதை வந்து என்ன பண்ணுறாங்க மாற்றி மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சிடறாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், கரெக்டான சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதுக்கு சிம்பிளான க்ளூ, சப்ஜெக்ட் அங்கே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ரிமைனிங் ப்ரெடிகேட். அந்த ப்ரெடிகேட்டை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும், வர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அட்வர்பு அந்த மாதிரி போகணும் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளோட சென்டென்ஸ் ஃபார்மேட் இல்லை. ஸோ நமக்கு என்னென்னலாம் சென்டென்ஸ் ஃபார்மேட் தெரியும், SVO, SVC, SVOC, IODO இல்லை SVOA, இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஃபார்மேட் நமக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து யாரை பற்றி பேசுகிறோம், ஒரு பர்சனாக ஆப்ஜெக்டாக எதை பற்றி சொல்ல வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா. கைண்டுன்னு இருக்குது, கைண்ட் கேர்ள், இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் இல்லையா. நமக்கு தெரியும், தனித்தனியாக வேர்டை பார்த்தாலும் அது என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம படிச்சிட்டோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். தென் பிரியா பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு நவுன் இல்லையா, பிரியா தான் இங்கே நவுன். அடுத்து கேர்ளுங்கிறது ஒரு காமன் நவுனாக போயிடுது, இவங்க வந்து ப்ராப்பர் நவுனாக இருக்காங்க. கைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவாக போயிடுது, கைண்ட் கேர்ள்னு சொல்லாமல் அட்ஜெக்டிவ். இங்கே வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து கேர்ள் தான் வரப்போகுது. இப்போ ஃபஸ்ட்டு யாரை போடணும், ப்ராப்பர் நவுன். அப்போ பிரியா பற்றி தான் நம்ம பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த பிரியாவை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அண்ட் தென் என்ன வரணும், ஒரு வர்ப் வரணும். இங்கே என்ன வர்ப் இருக்குது, இஸ், வர்பை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அண்ட் தென் பிரியா பற்றி என்ன சொல்கிறாங்க, பிரியா இஸ் அ கைண்ட் கேர்ள். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸை மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தாங்க வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த மெத்தடில் வி ஆர் ஃபைண்டிங் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும், ப்ரெடிகேட் மிச்சம் இருக்கிறது எல்லாம் ப்ரெடிகேட் தான். அந்த ப்ரெடிகேட்டுக்கு என்ன ஃபார்மட் கொடுக்கலாம், மோஸ்ட்லி வி தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர்பு தான் வரணும். வர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லை அட்ஜெக்டிவ் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம்.
பட் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தனியாக கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழகாக அந்த சென்டென்ஸ் கண்ணில் தெரியும். அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சென்டென்ஸ் டைப். ஸோ இவ்வளோ ஈஸியாக கொடுக்கல இல்லையா? நமக்கு வந்து கொடுத்துருந்தது ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஓகே, இதுவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் இருக்குது. அடுத்துதான் வந்து ஆர்டரிங் இந்த கரெக்ட். அந்த கரெக்ட் சென்டென்சஸ் ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கரெக்ட் ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது குரூப் 4க்கே வந்து கொடுக்கல இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா ரொம்ப ஈஸின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜங்கிள் த லயன் ஆஃப் கிங் ஈஸ் த. இப்போ இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? கண்டிப்பாக யார்? லயன் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் நவுன், த லயன். அப்போ த லயன். அதுக்கப்புறம் என்ன போடணும்? சப்ஜெக்டை கண்டுபிடிச்சிட்டா வர்ப் என்ன இருக்குது? த லயன் இஸ் என்ன இருக்குது? கிங்கு ஜங்கிள்னு இருக்குது. இஸ் த கிங் ஆஃப் த ஜங்கிள். ஃபார்ம் இஸ் எக்ஸசைஸ் ஆஃப் பெஸ்ட் த யோகா. யோகா தான் இப்போ ப்ரைமாக இருக்குங்க யோகா. அடுத்து வர்ப் எழுதுங்க. இஸ் என்ன இருக்குது? இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் ப்ரெடிகேட்டை ஓரளவுக்கு ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே யூ கேன் வெரி வெல் ஆன்சர் சப்ஜெக்ட் வர்பு. இதை ஓரளவுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்சிங் த சென்டென்ஸ் அதாவது வேர்ட்ஸை மிஸ்மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கெல்லாம் இந்த கொஷின்ஸ் இருந்ததோ அது எல்லாமே எடுத்து உங்களுக்கு இப்போ நான் எக்ஸசைஸ் பார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். அதிகமாக சால்வ் பண்ணும் போது தான் அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து நிறையா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ வந்து எப்படி அதை வந்து நீங்கள் பண்ணணுங்கிற ஒரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா எக்ஸசைஸை நீங்கள் போட்டு பார்க்குறது தான். ஸோ இவ்வளோ எக்ஸசைஸை ரெடி பண்ணி கொடுக்குறது என்னோட டியூட்டியாக இருக்குன்னா படிக்கிறது உங்களோட டியூட்டி. கண்டிப்பாக என்ன பண்ணும், எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்க, கொஞ்சம் படித்து பாருங்கள், சிலதை என்ன பண்ணுங்கள் நீங்களாக போட்டு பாருங்கள். ஓரளவுக்கு இது, ஆனால் இது எல்லாமே ரீட் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஸோ இந்த திங்கிங் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமில் தேவைப்படும். நீங்கள் இதை பண்ணும் போது எப்படி அதை கண்டுபிடிச்சிங்களோ அந்த திங்கிங் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸசைசஸ் போட்டு பார்த்துருங்க. பட் நமக்கு வந்து 2 கொஸ்டினுமே என்ன பண்ணிட்டாங்க, ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸில் தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. 1 செகண்ட். ஓகே. ஸோ செகண்ட் டைப் பண்ணால் ஃபைண்டிங் ஆஃப் த ரைட் ஆர்டர். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஆர்டர்லி அண்ட் சென்சிபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்கிராம்பிள்டு சென்டென்சஸ் டு மேக் சென்ஸ். ஸோ ஆர்டரில் சென்சிபிளான மீனிங்ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை தான் வந்து சென்டென்ஸ் ஆர்டரிங் சொல்கிறோம். ஓகே, அதோட ஃபார்மேட் என்ன சின்டாக்ஸ் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெமிஸ்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, பேசிக்காக எதை பற்றி பேச வருது, அது எந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசிக் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குது, அது வந்து ப்ரெமிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ரெமிஸோட கண்டினியூ பண்ணுற மாதிரி எந்த வேர்ட் ஃபிட்டின் ஆகுது அந்த சென்டென்ஸை எடுக்கணும். அண்ட் தென் அந்த கண்டினியூ பண்ணதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் என்ன இருக்கணும், அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கு சப்போர்ட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக. அண்ட் தென் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினச்சா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இல்லை அதுலேயே ஒரு 2-3 சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் கூட இருக்கலாம், எக்ஸாம்பிள் இல்லாமல் இருக்கலாம். ஃபைனலி அந்த பேசேஜுக்கான ஒரு கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் என்ன. இப்போ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to arrange the sentences. ஸோ ஜம்பிள்டாக இருக்கிற சென்டென்சஸ்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணும் போது இந்த ஃபார்மெட்டில் என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். இன்னும் சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிங்க, லாஸ்ட்டு சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு சம் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்னா சம் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் தென் அதை வந்து எப்படி ரிலேட் ஆகிருக்கு அதோட மீனிங்கை பார்க்கணும். இன் விச் வே தே ஆர் ரிலேட்டபிள் பார்த்துட்டு சைன் போஸ்ட் வேர்ட்ஸ், நான் இப்போ சொன்னேன் இல்லையா லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி சைன் போஸ்ட் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ரெஃபரன்ஸ் வேர்ட்ஸ். அண்ட் ஃபைனலி சென்ட்ரல் தீம் என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து படிக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம சொல்கிற மாதிரி சைன் போஸ்ட் வேர்ட்ஸை வச்சு ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், ஆன்சரில் செக் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு லைன் அது ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இன்ட்ரொடக்ஷனில் என்னெல்லாம் இருக்கலாம், டு பிகின், ஃபர்ஸ்ட்லி, இனிஷியலி, ஃபர்ஸ்ட்,
foremost இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் அதோட டிரான்சிஷன் ஆகுறது however, furthermore, moreover, in addition to, அது எதையாவது ஒன்று முன்னாடி சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி however, furthermore, moreover இப்படி நடந்தது, இன் அடிஷன் அதுக்கு அடிஷனா இன்னொன்று நடந்தது, கன்சிக்வென்ட்லி அதுக்கு நெக்ஸ்ட் கன்சிக்வெண்ட் அடுத்தடுத்து இப்படி நடந்துச்சு, therefore. ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் வேர்ட்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி மொமெண்ட்ல இது இப்படி நடந்தது, டு இல்லஸ்ட்ரேட் இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கு சம் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. சீக்வன்சிங், இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லி நாங்கள் வந்துருந்தா அடுத்து என்ன இருக்கணும், செகண்ட்லின்னு வரும், நெக்ஸ்ட்னு இருக்கா, தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன நடந்தது, ஃபைனலி வாட் ஹேப்பன், இதெல்லாம் வந்து சீக்வன்சிங் வேர்ட்ஸ் அடுத்தடுத்து. அப்போ இதெல்லாம் அடுத்தடுத்து வர மாதிரியான பேசேஜாக இருந்தால் ஃபைனலி வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இது இருந்திருக்கணும், அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது. இல்லை கன்க்ளூஷன், ஃபைனலாக எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், இன் கன்க்ளூஷன் டு சம்மரைஸ் த பேசேஜ், இன் ஷார்ட் ஓரளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன் ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்படி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறது. அல்டிமேட்லி இதுதான் வந்து கன்க்ளூஷன் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் வேர்ட்ஸ். ரெஃபரன்சிங், ஆஸ் மென்ஷன்டு பிஃபோர், இந்த மாதிரி முன்னாடி எதையோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரீவியஸ் செக்ஷன், ஆஸ் வி ஹாவ் சீன், இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரெஃபரன்ஸாக ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கு ரெஃபரன்ஸாக எடுக்கிறது. இல்லை கான்ட்ராஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கான்ட்ராஸ்ட், ஆன் தி அதர் ஹேண்ட் இப்படி நடந்தது, ஹவ்வவர் அப்படி ஒன்று சொல்லிட்டு ஹவ்வவர் இந்த மாதிரி தான் முடிஞ்சுது, நெவர்திலெஸ் ஈஸியாக இல்லை நெவர்திலெஸ் இதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சைன் போஸ்ட் வேர்ட்ஸை நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்து என்னென்ன அரேஞ்ச் பண்ணுறதுக்கு we can use this kind of words. சரி, இப்போ இங்கே பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா, காவ்யா ரேப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ சைன் போஸ்ட் வேர்டெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக படிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா காவ்யா 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 காவ்யான்னு இருக்குது, இங்கே மட்டும் ஹிப்ஹாப் இருக்குது. சரி, இந்த இது செட் ஆகலை நம்ம படித்தது. அடுத்து என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே நம்ம இப்போ ரீட் பண்ணி ஆகணும். காவ்யா wraps up the dance performance registration form. ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரேப் அப் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டாக வரல, அது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிடையாது. காவ்யானா யாருங்கிறது தான் மேபி என்னவா இருக்கணும், ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கணும். ஹிப்ஹாப் டான்சர்ஸ் சச்சஸ் காவ்யா ஆர் பீயிங், சச்சஸ்னால் இப்போ காவ்யா பற்றி முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், அப்போ தான் இந்த சச்சஸ்ன்னு வரணும். அதுவும் இல்லை. காவ்யா இஸ் இன்வைட்டட் ஃபார் அன் ஆடிஷன், எதுக்காக அவங்க இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு இல்லை, வெயிட் பண்ணோம், அதுவும் இல்லை. காவ்யா இஸ் எ பிரேக் டான்சர் வித் எ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ அதுதான் அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். காவ்யா இஸ் எ பிரேக் டான்சர் வித் எ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இதை மாதிரியான ஹிப்ஹாப் டான்சர்ஸ் சச்சஸ் காவ்யா ஆர் பீயிங் டிசைடு ஃபார் எ டேலண்ட் ஷோ. ஸோ இதை மாதிரி சச்சஸ் காவ்யாலாம் என்ன பண்ணுறாங்க, டேலண்ட் ஷோக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஓகேயா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, காவ்யா wraps up the dance performance registration form. ஸோ என்ன பண்ணுறாங்க, தேவைப்பட்டதுனால அந்த ஷோக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் காவ்யா இஸ் இன்வைட்டட் ஃபார் அன் ஆடிஷன், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணாதானே ஆடிஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆடிஷன் கூப்பிடுறாங்க. காவ்யா ஹாஸ் பீன் சோசன், ஸோ காவ்யா வந்து ஃபைனலாக செலக்ட் ஆகிட்டாங்க. அப்போது இதை மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு லைன் என்னவா இருக்கும் எப்போவுமே அப்படின்னா, ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் இருக்கணும். அந்த பேசேஜ் எதை பற்றி சொல்லுதோ அதை பற்றின இன்ட்ரடக்ஷன் தான் ஆப்வியஸ்லி இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இவ்வளோ இதுவாக கேட்க மாட்டாங்க, ஸ்டில் நமக்கு இன்னும் கொஞ்சம் பேசேஜை ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்போயுமே நேம்ஸ் யாரை பற்றியாவது சொல்கிறாங்க, இதை பற்றியாவது சொல்கிறாங்கன்னா அந்த நேம் வந்து ஃபஸ்ட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி. நேம்ஸ் கோ ஃபஸ்ட், இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். அண்ட் தென் டைம் மார்க்கர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு தென் அடுத்தெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லின்னு வரும். அந்த மாதிரி வேர்டு வந்துருச்சுன்னா அந்த ஃபார்மெட்டை என்ன பண்ணிக்கணும்,
டைம் மார்க்கர்ஸ் ஃபார்மேட்டை அடுத்து வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மெயின் பாயிண்ட் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை, அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணும் போது தான் யூ கேன் ஐடென்டிஃபை த மெயின் பாயிண்ட்டை படிக்க முடியும். அண்ட் தென் சென்டென்ஸ் வந்து ஏ ஆன் ஆர் த இருந்தது அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த வேர்டு வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. வில் ஃபாலோ த ஒன்ஸ் தட் ஸ்டார்ட் வித் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அண்ட் த வந்து வரலாம். அதுதான் ஸ்டார்டிங் வேர்டாக இருக்கும். வாட்ச் அவுட் ஃபார் ப்ரனவுன்ஸ். ப்ரனவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ப்ரனவுன் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இருக்கவே இருக்காது. அது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நவுனை பற்றி சொன்னால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நவுனை ப்ரனவுனாக மாற்றி சொல்ல முடியும் இல்லையா. அப்போ ப்ரனவுன் வந்தால் இட் வில் நெவர் பி எ ஃபஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் இட் கேன் பி த ஃபாலோ சென்டென்ஸ் ஃபார் த பர்டிகுலர் நவுனுக்கு ஃபாலோ அப்பாக இருக்கலாம். ராம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ அது ஃபாலோ அப்பாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து நம்ம இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஓகே, தென் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணோம். ரிப்பீட்டடானா இப்போ ஒரே வேர்டு 2 சென்டென்ஸ் இருக்குன்னா அப்போ அந்த 2ம் அடுத்தடுத்தாக தான் வரும். அப்போ அதை வந்து நம்ம எப்படி லாஜிக்கலாக சீக்வன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்துக்கலாம். தென் ஸ்டார்டிங் தீஸ் தட் கான்சிக்வென்ட்லி இதெல்லாம் வந்ததுன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக அது இருக்காது. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிளில், அதை மாதிரி அதெல்லாம் ஒன்று சொல்லி தான் தீஸ் தட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ கான்சிக்வென்ட்லி ஏதோ ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு அடுத்து நடந்ததுன்னா சொல்கிறதுக்கு கான்சிக்வென்ட்லி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் ஸோ ப்ரெசன்ட்லி ஹவ்வவர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி கம் ஆஃப்டர் தி அதர் சென்டென்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹவ்வவர் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சென்டென்ஸ் டைப் சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டான்னு பார்த்துக்கிட்டு அதை வந்து லாஜிக்கலாக என்ன பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனலி இவென்ச்சுவலி தஃபோர் இதெல்லாம் வந்து கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ரூலை வந்து ஓரளவுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இந்த மேக்ஸ் ஃபார்முலாஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் எக்ஸசைசஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட புக் பேக்கில் இருக்கிற நம்ம சமச்சீர்லேருந்து எக்ஸசைஸ், அது இல்லாததும் 1-2 இருக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து அதை சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு இப்படி தான் வந்து எக்ஸாமில் திங்க் பண்ணுற மாதிரியான கொஷின் தான் அங்கே வரும். இதே கொஷினும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் இருக்கிறதும் வரலாம். ஓகே, இதில் ஏன்னா நிறைய ஜம்பிள் சென்டென்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிது எஸ்சிஆர்டியில். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கன்சாலிடேட் பண்ணி இங்கே போட்டு வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிட்டிங்கனால என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக அதை அப்ரோச் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எக்ஸசைசஸ் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக போட்டு பார்த்துருங்க. இதில் இந்த வாட் இஸ் இட் இந்த மிரண்டா கொஷின் நல்லா பாருங்க. இது ஓரளவுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக எக்ஸசைஸ் தான், போட்டு பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்கிங் queries. மேக்கிங் queries பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கொஷின்ஸ் கேட்டோம் இல்லையா, ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு என்ன கொஷின்னு கேட்க போகிறாங்க, மாடல் அது மாதிரி தான் வரப்போகுது. ஸ்டில் கொஷின் மேக் பண்ணுறதுங்கிறது என்ன, எப்படி என்ன டைப் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸ்டில் இப்போ நம்ம இந்த குரூப் 4 கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜை படித்து அதுக்கான கொஷினை தேடுறது, இதுதான் வேலையாது. ஏன்னா கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது நமக்கு தேவையில்லாதது. அதுதான் இப்போ வந்து அதாவது இப்படி இருக்கும் கொஷின் ஜஸ்ட்டு பார்க்குறமே வந்து நம்மளை ஃப்ரேம் பண்ணலாம் அவங்க சொல்லலை. அவங்க ஒரு 4 கொஷின் கொடுத்துக்க போகிறாங்க, அதில் எது பெஸ்ட்டு ஃபிட்டின் ஃபார் த பர்டிகுலர் பேசேஜுங்கிறத நம்ம செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டில் அது என்ன மாதிரி ஃப்ரேமிங் இருக்கும் கொஷின்ஸுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு என்கொயரி தான், ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக வி வில் பி ஆஸ்கிங் எ கொஷின். அதை தான் வந்து மேக்கிங் queries அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் ப்ரனவுன்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஹூ, வாட், ஹூம், ஹூஸ், அந்த மாதிரி விச், இதெல்லாம் வந்து WH வேர்ட்ஸு. அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேர், வென், ஒய், ஹவு, பிளேஸை பற்றினது. அண்ட் தென் போலார் கொஷின்ஸ்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ராகேஷன் பார்த்தோம், அடுத்து போலார் வந்து என்னென்னா ஜஸ்ட் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கொஷினுக்கு.
ஆன்சரா கொஷினாக இருக்கும் எஸ் ஆர் நோங்கிற வேர்ட். ஸோ அதெல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்னா ப்ரைமரி ஆக்சிலரிஸ் இந்த மாதிரியான ப்ரைமரி வேர்ப்ஸ் பிஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி போலார் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆர் யூ கம்மிங் டு ஸ்கூல் அப்படின்னா எஸ் ஆர் நோவான்னு சொல்ல போகிறோம். ஆர் யூ அப்படிங்கிறது என்ன, ஆருங்கிறது ஒரு பிஃபார்ம் வேர்பு ஆக்சிலரி வேர்பு. ஸோ அங்கே அந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் ஹவு ஹவு பக்கத்தில் ஒரு அப்ஜெக்டிவ் அட்வர்பை போட்டும் கொஷின் கேட்கலாம். ஹவு லாங் ஐ ஹாவ் டு வெயிட் ஹியர் அப்படின்னு கேட்குறேன், ஹவு லாங். ஸோ இந்த மாதிரியான கொஷின். ஸோ இப்படியெல்லாம் கொஷின் ஃப்ரேம் வந்து நம்ம பண்ணலாம். இன்ட்ராகேஷன் இல்லை கொஷின் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் இல்லைன்னா போலார் கொஷினாக இருக்கும். இப்போ இது எஸ்ஆர்னோ கொஷினில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நல்ல விதமாக கொஷின் பண்ணுறோம் இல்லை ஆன்சர் பண்ணலான்னா ரூடாக இல்லாமல் வி ஆல்வே இப்போ எஸ் நோ அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரூடாக இருக்குது. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம்னா எக்ஸாம்பிள் வி ஆல்வேஸ் யூஸ் த லாங் ஃபார்ம் எஸ் ஐ எம், நோ ஐ எம் நாட். ஸோ இந்த மாதிரி சொன்னோம்னா இன்னும் பொலைட்டான வேலை இருக்கும். ஜென்ரலி என்ன அப்படின்னா இந்த மாதிரி எஸ்ஆர் நோ வந்து நெகட்டிவ் கொஷின்ங்கிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆன்சராக அதை சொல்கிறது. சப்ஜெக்ட் இப்போ யூ ஆர் ஃப்ரம் ஜெர்மனி அப்படின்னா இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப்புக்கு சப்ஜெக்டையும் வேர்பையும் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணாலே நமக்கு அது கொஷினாக சேஞ்ச் ஆகிடும். ஆர் யூ ஃப்ரம் ஜெர்மனி அப்படின்னு கேட்டுட்டு அது கொஷினாக சேஞ்ச் ஆகிடும். ஆர் யூ ஃப்ரம் ஜெர்மனி எப்படியெல்லாம் சொல்லலாம், எஸ் ஐ எம், நோ ஐ எம் நாட், ஐ எம் நாட். ஸோ இப்படி வந்து ஒரு பொலைட்டான வேலை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ் ஹீ யுவர் ஃப்ரெண்ட், எஸ் ஹீ இஸ். ஆர் பீட்டர் அண்ட் ஜான் ஃப்ரம் இங்கிலாந்து, எஸ் தே ஆர். தே கேன் பி ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணால் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ WH கொஷின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸ். ஸோ இதில் WHல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான WH வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக வி ஆர் ஆஸ்கிங் எ கொஷின்ஸ். வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் திஸ் வீக்கெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஹூம் டூ யூ வாண்ட் மீ டு மீட் தேர், அங்கே நான் யாரை பார்க்கணும். ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட் ஃபார் யூ. when will you be able to complete this work. why does your father travel to UK quite often. ஏன் quite often அடிக்கடி வந்து யூகேக்கு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் to gain to seek information we are asking a questions using WH words இல்லைன்னா how. ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. இது என்ன டைப் ஆஃப் கொஷின் மேபி கேட்டால் அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் இருக்கும். லிசனருக்கு வந்து ஒரு 2 or more பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரியான சாய்ஸ் கொடுக்குறது. ஷால் ஐ மீட் ஹிம் டுடே ஆர் டுமாரோ, இன்னைக்கு பார்க்கலாமா இல்லை நாளைக்கு பார்க்கலாமா. வுட் யூ லைக் டு ஹாவ் டீ காஃபி ஆர் ஜூஸ், டீ காஃபி ஆர் ஜூஸ் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆர் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் யுவர் வெக்கேஷன் இன் ஊட்டி ஆர் கொடைக்கானல். ஸோ ஐ வுட் பிக் ஊட்டி. தென் டிட் யூ பை அ சர்டன் ஆர் அ ஹேட்ச்பேக். ஸோ என்ன டைப் வேணும் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் கொடுத்தா அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபைனலி டேக் கொஷின்ஸ். டேக் கொஷின் வந்து நமக்கு தெரியும் கொஷின் டேக் தான். சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மில் ஒரு கொஷினை கேட்குறது தான் என்ன அப்படின்னா டேக் கொஷின்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த டேக் கொஷின் டேக்கில் நடத்திருக்கிறதுல இருக்கிற எல்லா ரூல்ஸுமே வந்து நீங்கள் இதுக்கு படிச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொஷின் வந்து கேட்கணும். ஆர்என்டியூ லெட்டர்ஸ் அப்படி இதெல்லாம் கேட்குறோமா, லெட்டர்ஸ்னால் ஷல்வி போகலாமா அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த மாதிரியான அந்த எல்லா ரூல்ஸுமே டேக் கொஷின்ஸில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைப்பாக வந்து என்ன பண்ணலாம், வி கேன் மேக் அ query. அதுதான் வந்து டைப்ஸு. ஸோ அதுக்கான எக்ஸசைசஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டேக் கொஷினோட எக்ஸசைசஸ் தான். இது வந்து நம்ம கொஷின் டேக்கும் யூஸ் ஆகும். ஆர்என்தே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரேமிங் கொஷின்ஸில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்வெர்ட், அது சப்ஜெக்டையும் ஆக்சிலரி வெர்பையும் அப்படியே இன்வெர்ட் பண்ணாலே என்ன ஆகிடும், கொஷினாக ஆகிடும். ஒருவேளை ஆக்சிலரி வெர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த டூ ஃபார்ம் வெர்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிலரி வெர்பு இருந்தால் இஸ் இட் ஸ்னோயிங், கேன் ஹீ ஸ்பீக் ஜெர்மன், ஹாவ் தே லிவ்ட் ஹியர், அந்த மாதிரி ஜஸ்ட் இன்டர்பிரேட் பண்ணுறோம். ஆக்சிலரி வெர்பு இருந்தால் இஸ், கேன், ஹாவ், வில், வாஸ் இதெல்லாம் தான் என்னது ஆக்சிலரி வெர்பு. இப்போ ஆக்சிலரி வெர்பு இல்லாமல் இங்கே எல்லாமே என்ன இருக்குது, மெயின் வெர்பு தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஓகே ஆக்சிலரியாக இருக்குது, இது பண்ண முடியாது, இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாதனால இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஸ்பீக் ஃப்ளூயன்ட் ஃப்ரெஞ்ச் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், டூ ஃபார்மில் என்ன போடலாம், ஸ்பீக் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, அதனால டூ யூ ஸ்பீக் ஃப்ளூயன்ட் ஃப்ரெஞ்ச், லிவ்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எஸ் ஃபார்மேட்லாம் டஸ் யூஸ் பண்ணுமா, ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம், டூ இல்லை டஸ்ஸு இல்லைன்னா டிட்.
ஆக்சிலரி verb இல்லைன்னா செட் ஆகலைன்னா இது மூணுத்துல ஒரு verb போட்டுக்கிறோம். இங்கே எஸ் இருக்கிறதுனால டஸ் ஷி லிவ்ஸ் இன் பிரசல்ஸ், they lived in Manchester. Livedனா past tense. Did they lived in Manchester? He had an accident. ஸோ இங்கே வந்து had he an accident சொல்ல முடியாது, நம்ம கேள்வியாக கேட்கணும். இங்கே hadன்னு வந்ததால past tense. Did he had an accident? Did he had an accident? heங்கிறதுனால did he had an accident. ஓகே, ஸோ இதை மாதிரி சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா டூ டஸ் டிட்ல ஒரு வேர்டை போடுறது. ஸோ அது வந்து கொஷின் டேக் தான், நீங்கள் போட்டு பாருங்கள். அண்ட் தென் எக்ஸசைசஸ் இருக்குது, என்ன கொஷினாக இருக்கலாம். இந்த ரீட் பண்ணிங்கன்னா நமக்கு கொஷின் கேட்குற விதத்துக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேசேஜ் படிக்கும் போது என்ன கொஷின் நல்லா கரெக்டான கொஷினாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எக்ஸசைஸ் போட்டு பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாங்க்ஸ். ஸோ பிளாங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராமரில் வந்து என்ன அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன நம்ம டெக்ஸ்ட் அங்கே யூஸ் பண்ணலாம், கரெக்டாக அந்த ஃபிட்டின் ஆகிற மாதிரியான வேர்டு என்ன அங்கே போடலாம், அதை ஃபில் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிளாங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீ கிராமர் எல்லாமே இந்த பிளாங்க்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் டேஷ் அ குட் சான்ஸ் டு வின். இப்போ இங்கே என்ன வேர்பு வரணும், இங்கே ஈச் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு அப்படின்னா அது சிங்குலராக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ சிங்குலர் வேர்பு நம்ம யூஸ் பண்ணணும். ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹேஸ் எ குட் சான்ஸ் டு வின். ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஈச்சுன்னா ஒருத்தர் தான் அட் அ டைமில், அதனால ஹேஸுங்கிற சிங்குலர் வேர்பு. அப்போ இது கன்கர்டில் வருது. அடுத்து டென்ஸ் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். She dashed her homework before going to the party. இப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா இந்த ஆக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் பிஃபோர், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்குது, அப்போனா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஒரே வேர்டு தான், என்னது ஹேடு போடணுங்க. ஷீ ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க் பிஃபோர் கோயிங் டு த பார்ட்டி. அப்போ டென்ஸ் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து pronoun கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அ ஸ்டூடெண்ட் வாண்ட்ஸ் டு சக்சீட் டேஷ் மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னா ஹீ ஆர் ஷீங்கிறது என்ன பண்ணோம், நமக்கு வந்து இங்கே போடலாமான்னா போடுற மேட்சஸ் த சிங்குலர். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம இங்கே போடுறோம். இஃப் எ ஸ்டூடெண்ட் வாண்ட்ஸ் டு சக்சீட் ஹீ ஆர் ஷீ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். அவங்க யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணோம், கரெக்டான ப்ரொனவுன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போடணும். மேல் ஆர் ஃபீமேல் யாராக வேணால் ஸ்டூடெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேரலிசம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன டைப்பில் வருதோ அதே மாதிரியே அடுத்த வேர்டும் இருக்கணும். ஷீ என்ஜாய்ஸ் ரீடிங் ரைட்டிங் அண்ட் என்னென்ன இருக்கணும், ஸ்விம்மிங். அதே பேட்டர்னில் ஃபாலோ ஆகணும், பேரலாக இருக்கணும் அந்த வேர்ட் ஃபார்மேஷன் வந்து. இங்கே நான் திரும்ப போய் ஸ்விம்டு அந்த மாதிரிலாம் டென்ஸை மாற்றி அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இங்கே என்ன ஃபார்மில் இருக்கோ ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கா அதே மாதிரி எல்லா வேர்பையும் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் எழுதிடணும். அப்போ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், பேரலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிப்போஷன் கன்ஜெக்ஷன்ஸ், எக்ஸாக்டான ப்ரிப்போஷன் கன்ஜெக்ஷனை அந்த இடத்துல கரெக்டாக போடணும். இப்போ வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும் இல்லையா கன்ஜெக்ஷன்ஸ் போடுறது. அப்போ அது எது ஃபிட்டினோ அதுக்கு மேட்சிங்கானது நெய்தர் நார் எய்தர் ஆர் அப்படி தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் இருக்குது. எந்த ஃப்ரேஸ் இந்த மீனிங்க்கு ஃபிட்டுனாலும் அதை நான் இங்கே போடுவேன். அப்போ இந்த மாதிரியான ப்ரிப்போஷன் கன்ஜெக்ஷன் இந்த என்ன கரெக்டாக போடணும். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஃபாலோ ஆகிற ஃப்ரேசஸ். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் நியூ லாங்குவேஜஸ். இல்லை அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் யூசேஜ், இதுவும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த எந்த அட்ஜெக்டிவ் கரெக்டாக சூட்டபிளாக இருக்கோ அதை போடணும். ஷீ sang பியூட்டிஃபுல்லி அட் த கான்சர்ட். ஸோ சாங்க்கு வந்து பக்கத்தில் வந்து வேர்ப் ஒரு அட்வர்ப் யூஸ் பண்ணுறோம். ஷீ sang எப்படி சாங் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிற ஒரு அட்வர்பை போடுறோம். உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்க போகுது, போட்டு பார்த்தா கரெக்டாக ஃபிட்டின் ஆகுது எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த கிராமர் ரூல்ஸுமே வந்து என்ன ஆகும்னா பிளாங்க்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக அதை வந்து மீனிங்ஃபுல்லாக ஃபிட்டின் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் என்ன சொன்னால் டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் பிளாங்க்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று சிங்கிள் பிளாங்க் கொடுக்குறது நமக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது, நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் காலேஜ் லெவல் சொல்லிட்டாங்க.
அடுத்து மல்டிபிள் பிளாங்க்ஸ் தான் நமக்கு கிடைச்சிது. மாடல் பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 சினானிம்ஸை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டில் வி ஹாவ் திஸ் டைப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். திஸ் இஸ் த கேரேஜ் வேர் தே யூஸ் இட் டு ஒர்க். எங்கே அவங்க யூஸ் பண்ண அந்த இடம். ஈச் ஆஃப் us sees the world differently. ஈச்னு வந்தால் என்ன பண்ணுறோம், சிங்குலராக நம்ம எடுத்துக்கணும். அப்போ சிங்குலர் வர்பு போடணும். சீஸ் இங்கே எஸ் இருந்தால் தான் சிங்குலர், எஸ் இல்லைன்னா ப்ளூரல்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஈச் வந்தால் சீஸ் போடணும். ஃபில் பண்ணிக்கிட்டோம். டைப் 2 என்ன அப்படின்னா மல்டிபிள் பிளாங்க்ஸ். டூ பிளாங்க்ஸ் இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். From the ancient Athenian arena to the modern Olympic stadiums, athletics holds the potential for a spectacle. சாரி, இங்கே ஹோல்டு வெயிட்டுங்கிற 2 வேர்டு இருக்கு, சாரி 2 வேர்ப் இருக்கு. அந்த வேர்ப் அங்கே ஃபிட்டின் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி இருக்கிற நவுன் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா. அப்போது இந்த இடத்துல அத்லெட்டிக்ஸ்ன்னு இருக்கு, ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இந்த ஹோல்டுங்கிற வர்பு ப்ளூரலாக தான், சாரி அத்லெட்டிக்ஸுங்கிறது வந்து அந்த எஸ்ஸோட இருக்கிற அந்த வேர்டு, அது அப்போ சிங்குலராக இருக்கிறதுனால சிங்குலரான சப்ஜெக்ட் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே த க்ரௌட் வெயிட்ஸ் வித் bated breath as the Olympian artist twists his body stretching the javelin behind him. ஸோ அதெல்லாம் அந்த அரினா வந்து ரொம்ப ஸ்பெக்டாகுலராக இருக்குது, க்ரௌட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அதில் போட போகிற வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இருந்தால் சிங்குலர், பிகாஸ் அத்லெட்டிக்ஸுங்கிற வேர்ட் இட் செல்ஃபே அதெல்லாம் எப்போயுமே என்ன வரும்னா சிங்குலராக தான் எடுத்துக்கணும். அப்போ சிங்குலர் வேர்ப் வந்ததுனால, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்ததுனால சிங்குலர் வேர்பு ஹோல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் வித் எஸ்ஸோட. அதே மாதிரி கரெக்ட் வேர்ப் இங்கே வெயிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்ரௌடுங்கிறது என்ன அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட், அதை வந்து ஹோலாக க்ரௌடுன்னு தான் சொல்லுவாங்க, அதை தனித்தனியாக சொல்ல மாட்டோம். அந்த லிஸ்ட் ஆஃப் சிங்குலர் ப்ளூரல்ஸில் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் அது இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த க்ரௌடை ஹோலாக ஒரு இதுவாக தான் நம்ம எடுத்துக்கிறோமே வந்து தனித்தனியான பர்சன் கிடையாது, ஹோலாக க்ரௌட் அவங்க. அப்போ அதுவும் சிங்குலர், அதனால் சிங்குலர் வர்பு வெயிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த 2 வேர்டையும் ஹோல்ஸ் வரும், இங்கே வெயிட்ஸ் வருது. அதே மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இருக்குது, போட்டு பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா எப்படி போடலாம், எது ஃபிட்டின் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸ்டில் நமக்கு வந்து அதாவது நம்ம இதை வந்து கெஸ் பண்ணி சொல்ல முடியாது, ஏதோ சம் அன்னோன் பேசேஜ் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் என்ன ப்ரோஸில் இருக்கிற அந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சில வேர்டெல்லாம் நம்ம சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய சினானிம்ஸ் வந்து ஒரு ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த பேசேஜ் அப்படியே எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரியான இது வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போது நான் ப்ரோஸ் நடத்துனதை பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே வேர்ட் பை வேர்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்கே எங்கெல்லாம் ஹைலைட்டடாக சினானிம்ஸ் ஒரு குரூப்பாக அப்படியே இருக்குது ஒரு பேசேஜ்லன்னா அதை நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி குரூப் ஆஃப் பேசேஜ் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்து வருத்தப்படக்கூடாது, படிக்கிறது எல்லாமே நல்லாவே படிச்சிடுங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்கு நம்ம புக்கில் இருக்கிறது தான் போட்டு பாருங்கள். And final one is substitutions. One second. So substitutions பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை நமக்கு வந்து கொடுக்கல, குரூப் 4ல் குரூப் 2ல் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சப்ஸ்டியூஷன்ஸ்னு ஒரு கொஷின். இப்போ சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்க என்ன அப்படின்னா சப்ஸ்டியூட்னு சொன்னாலே என்ன, ஒரு இதுக்கு ஒரு பர்சனுக்கு பதிலாக இல்லை ஒரு திங்குக்கு பதிலாக இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னவாக இருக்கும், சப்ஸ்டியூஷன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அ வேர்ட், ஃப்ரேஸ் ஆர் கிளாஸ். ஒரு ஹோல் ஃப்ரேஸு, ஒரு ஹோல் கிளாஸ், இல்லை ஒரு பர்டிகுலர் வேர்டை என்ன பண்ணோம் இன்னொரு வேர்டை வச்சு ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணாதான் அது என்ன ஆகும், சப்ஸ்டியூஷன் ஆகுமா. அந்த வேர்டை எடுத்துட்டு இன்னொரு வேர்டு, அந்த வேர்டுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம், அதை தான் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் என்னவாலாம் இருக்கும்னா when, so, do இந்த மாதிரி வேர்டெல்லாம் அங்கே யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது. அது எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது இது என்ன பேசிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சொன்ன ஃப்ரேஸு சொன்ன கிளாஸ் இதே திரும்ப சொல்லாமல் அது சிம்பிளாக ஒரு சப்ஸ்டியூஷன் வேர்டை போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அந்த ஹோல் ஃப்ரேஸை நான் திரும்ப ஒரு தடவை எழுதணும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனுக்கு தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are using the substitutions. ஓகே, எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். I never saw a purple cow. இது ஒரு ஃப்ரேஸ், பர்பிள் கவ். பர்பிள் கவ் நம்மளும் பார்த்தது இல்லை, ஒரு இல்லாத விஷயமா.
ஐ நெவர் ஹோப் டு see ஒன். இந்த ஒன்னுங்கிறது யாரை சொல்கிறோம்? திரும்ப அந்த பர்பிள் கோ தான். அந்த மாதிரி ஒரு பர்பிள் கோவை நானும் இனிமேல் பார்ப்பேன்னு கண்டிப்பாக நான் நம்பலை. ஐ நெவர் ஹோப், நான் பார்ப்பேன்னு நான் வந்து நம்பிக்கை என்றைக்குமே நம்பினதில்லை அப்படின்னு சொல். அப்போது இந்த பர்பிள் கவுங்கிற ஃப்ரேஸை தூக்கிட்டு ஒன்னுன்னு போட்டால் அது எதை தான் இண்டிகேட் பண்ணுது? அதான் பர்பிள் கவை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ இதுதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த செகண்ட் லைன் ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, இந்த பர்பிள் கவுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து சப்ஸ்டியூஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், மை ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் டு கோ டு ஸ்பெயின் பட் ஐ டோன்ட் லைக் இட் தேர். ஸ்பெயினுக்கு போகணுன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து லைக் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு திரும்ப ஸ்பெயினுக்கு போகிறது விருப்பம் இல்லை. அது திரும்ப அந்த ஸ்பெயினுங்கிற வேர்டை நான் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட்டு அங்கே அந்த இடத்துல தேர் அங்கே வந்து நான் போக விரும்பல அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது இந்த ஸ்பெயினுக்கு பதிலாக வாட் சப்ஸ்டியூஷன் வேர்டு ஹஸ் பின் யூஸ்ட்? தேருங்கிற சப்ஸ்டியூஷன் வேர்டு. சரி, இது ஒரு வேர்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, he found out he had failed the exam. ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸாமில் he found out அவர் ஃபெயில் ஆகிட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. this upset him a lot. எது அப்செட் பண்ணுச்சு? திஸ்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? இந்த ஃபவுண்ட் அவுட். எக்ஸாமில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு பார்த்தது என்ன பண்ணுச்சு? அப்செட் him a lot. நான் திரும்ப என்ன பண்ண வேணாம், நான் இதை ஃபுல்லாக எழுத வேண்டாம், ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், திஸ்ஸுங்கிற ஒரு வேர்டு போட்டேன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட், திஸ் ஃப்ரேஸுங்கிறது அண்டர்ஸ்டுட். அப்போது ஒரு வேர்டை ரெப்ளிகேட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒரு பெரிய ஃப்ரேஸை என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸை வந்து கிளாஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்ட் டிபெண்ட் இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வருது. ஃப்ரேஸுங்கிறது தனிச்சு பொருள் தராது, அந்த மாதிரி இருக்கிறது ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் அப்செட் ஹிம் a lot. அடுத்தது, all the cakes look nice but can I take with the icing on top please? with the icing on top. இப்போ இதில் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா எல்லா கேக்குமே நைஸாக இருக்குது, பட் கேன் ஐ டேக், நான் என்ன பண்ணலாம், அந்த டாப்போடு இருக்கிற அந்த கேக்கை திரும்ப நான் கேக்குங்கிறத வந்து என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணல, அந்த ஐசிங் இருக்கிற அந்த கேக்கை வந்து நான் திரும்ப நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து போட்டு என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டைப்ஸ், என்ன மாதிரிலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒன்று நாமினலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இல்லை வேர்பல் சப்ஸ்டியூஷன், இல்லைன்னா கிளாஸல் சப்ஸ்டியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன வேர்டெல்லாம் இருக்கோ அந்த வேர்டை மட்டும் மெமரி பண்ணி, நாமினல்னால் ஒன் இல்லை ஒன்ஸ் இந்த மாதிரியான வேர்டை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறது. வர்பல்னால் என்னென்னா டூ, பி, ஹாவ், இல்லை ஸோ ஆர் த சேம், இதை வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறது. கிளாஸில் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா ஸோ அண்ட் நாட். ஸோ இந்த வேர்ட்ஸை கிளாஸல் சப்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாமினல்னால் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மெமரி பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எஸ் அண்ட் நோ டைப். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் லாங் சீக்வன்ஸ் ஆஃப் அதர் வேர்ட்ஸ், ஒரு பெரிய கொஷின் கேட்குறாங்க, அதை திரும்ப நான் சொல்லத்துக்கு பதிலாக எஸ் அப்படி ஒரு சிம்பிளாக ஒரு வேர்டை சொன்னேன்னா ஆன்சராக போயிடுது. எப்படி போகுது? டூ யூ நோ வாட் யூ வாண்ட் டு வாட்ச் ஆன் டிவி டுநைட்? இன்னைக்கு டுநைட் டிவியில் என்ன பார்க்கணுன்னு வந்து உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் திரும்ப என்ன சொல்ல வேணாம், ஐ நோ வாட் ஐ வாண்ட் டு வாட்ச் ஆன் டிவி டுநைட்னு சொல்கிறதுக்கு பதிலாக சிம்பிளி ஐ எம் சேயிங் எஸ் சொல்லிட்டு ஆமாம் தெரியும்னு அர்த்தம் இல்லையா, முடிஞ்சிருச்சு. ஒரு சப்ஸ்டியூஷன். எஸ் இல்லை தெரியாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நோ அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சிருச்சு. தெரியும் தெரியாது, அதுதான் எஸ் ஆர் நோ சப்ஸ்டியூஷன்ஸ். அடுத்து ஹியர் அண்ட் தேர். ஹியர் அண்ட் தேர் பார்த்தீங்க அப்படின்னா டு ரீப்ளேஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் பிளேஸ். பிளேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம அங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஹியர் இல்லை தேர் வந்து அந்த பிளேஸ் பற்றின சப்ஸ்டியூஷன்ஸ் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஜான் ஆஸ்க்டு மீ டு கோ ஃபார் டின்னர் அட் டோனிஸ் இட்டாலியன். அந்த பிளேஸுக்கு டின்னருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போக சொல்லியிருக்காங்க. பட் ஐ டிடன்ட் வாண்ட் டு கோ தேர்
as it is so busy at the weekend. Weekend அது ரொம்ப பிஸியாக இருக்கும், நான் அதனால அங்கே என்ன பண்ணல, I don't want to go there. அந்த தேருங்கிறது அண்டர்ஸ்டுட் என்ன, டோன் இஸ் இட்டாலியன். ஸோ பிளேஸ் வந்தது அப்படின்னா we will use here இல்லைனா there. இங்கே பார்த்தீங்கன்னா I am so glad I moved to Australia. ஓகே, I hope you will visit me here one day. இங்கே ஆஸ்திரேலியாவில் நீ ஒரு நாள் என்னை பார்ப்பேன்னு I hope so அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிளேசஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு we use here இல்லை there substitutions. Next one, then and at that time. ஸோ இந்த ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா டைமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு we can use then இல்லைன்னா at that time. எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா he suggested we got at 5 p.m. but I did not want to go then. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க we go at 5 p.m. போகணுன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க, பட் I did not want to go then. அந்த டயத்துக்கு நான் போகணுன்னு விரும்பலை, by then, by 5 p.m. அப்போது இங்கே என்ன பண்ணுது, டைமை வந்து டினோட் பண்ணுது. அடுத்து I prefer going abroad at Christmas time and my friends like to go at the time of year as well. அதே டயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸும் போகணுன்னு லைக் பண்ணுவாங்க அப்ராடுக்கு. அப்போ இந்த கிறிஸ்மஸ் டயத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு அட் தட் டைம், பர்டிகுலராக ஒரு சிங்கிள் டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கு தென் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டூ திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ரீப்ளேஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் டைம். நெக்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் அண்ட் த சேம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நாமினல் சப்ஸ்டியூஷன்ஸ் as they are replacing nouns in a sentence. எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். both courses look good so I am not sure which one to choose. ஸோ ரெண்டு கோர்ஸை பற்றின ஒரு விஷயம் தான் பேசுகிறாங்க, both courses. ஸோ அது ஒரு நவுன். எதை எடுக்கணும்னு எனக்கு தெரியல, which one to choose அப்படின்னா மீனிங் என்ன, இந்த ரெண்டு கோர்ஸ் தான் மீன் பண்ணுறாங்க. which one? we have finished this crossword puzzle, do you want to start another one? another one இந்த கிராஸ்வேர்ட் பஸ்ஸில் தான் மென்ஷன் பண்ணி இன்னொரு கிராஸ்வேர்ட் பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா, do you want to start அன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பஸ்ஸில் கிராஸ்வேர்ட் பஸ்ஸில் பற்றி தான் பேசுகிறோம், அதை வந்து ஒன்னுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். don't buy those shoes, I think you can find some better ones. don't buy those shoes, அதை விட பெட்டர் ஒன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மீனிங். பெட்டர் ஒன்ஸ்னா இதை விட பெட்டர் ஒன்ஸ் கிடைக்கும். he wants the beef burger with cheese and I think I will have the same. ஸோ beef burger with cheese வந்து நான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு அதே ஃப்ளேவர் வந்து எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். I think I will have the same. ஸோ the same once வந்து சாய்ஸ் பெட்டர் தென் ஒன் சொல்கிறதுக்கு இல்லை ஒன். ஸோ இந்த த்ரீ திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நவுன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு வர சப்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இங்கே நவுன்ஸாக என்ன ஆக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா நவுன்ஸ் அப்படின்னு அர்த்தம், இதெல்லாம் தான் நவுன்ஸ். தென் திஸ் இஸ் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் அ வர்பல் சப்ஸ்டியூஷன் as it is an auxiliary verb. ஓகே, டூ பார்த்தீங்க அப்படின்னா வேர்பல் சப்ஸ்டியூஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது இப்போ நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். ஆக்சிலரி வேர்ப் யூஸ்டு டு ரீப்ளேஸ் வர்பையோ இல்லை வர்பேஸையோ என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஆக்சிலரி வர்பை போடுறது. எப்படி போடலாம், ஐ எம் ஷுர் யூ வில் கெட் ஹோம் பிஃபோர் ஐ டூ. இந்த டூங்கிறது என்ன அர்த்தம், பிஃபோர் ஐ கெட் ஹோம்னு அர்த்தம் இல்லையா. ஐ எம் ஷுர் யூ வில் கெட் ஹோம், நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, வேர்பை வந்து ரீப்ளேஸில் வேர்ப் ஃப்ரேஸ், கெட் ஹோம்ங்கிறது வேர்ப் ஃப்ரேஸாக போடுது, ரெண்டு வேர்டு ஆட் ஆகினா. அப்போ அந்த ஃப்ரேஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு we are using do. அடுத்து பாருங்கள், he is been exercising every day, you should do the sameன்னு சொல்லியிருக்காங்க. you should doனா என்ன பண்ணணும், exercising every day. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்ரிடே யூ ஷுட் டூ த சேம்னா நீங்களும் அதே மாதிரி யூ ஷுட் எக்ஸசைஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அண்ட் சோவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒலிவியா லைக்ஸ் பேன் கேக்ஸ் அண்ட் சோ டஸ் ஜேன். அந்த சோ டஸ் என்ன மென்ஷன், அண்ட் சோ என்ன மென்ஷன் பண்ணுது, பேன் கேக்ஸ். ஒலிவியா லைக் பேன் கேக்ஸ் அண்ட் சோ டஸ் ஜேன். ஜேனும் பேன் கேக்ஸை லைக் பண்ணுறாங்க.
அண்ட் ஸோ அது திரும்ப ஒரு தடவை பேன்கேக்ஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் சப்ஸ்டியூஷன், வேர்புக்கு பதிலாக இன்னொரு வேர்ப் ஆர் வர்ப் ஃப்ரேஸ்க்கு பதிலாக ஒரு ஆக்சிலரி வேர்பான டூவை வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஆர் நாட். இந்த டூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ்டு டு ரீப்ளேஸ் கிளாஸஸ். ஸோ ஒரு ஹோல் கிளாஸே என்ன பண்ணுறதுனா ரீப்ளேஸ் பண்ணோம். எப்படின்னா, do you think John will pass his driving test first time? No, I don't think so. இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவன் வந்து இது என்ன அர்த்தம், அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே இந்த டிரைவிங் பாஸ் பண்ண மாட்டாங்க. நோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த ஸோக்கு அர்த்தம் இந்த கிளாஸ் தான். இல்லைனா ஐ திங்க் நாட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்போசிட்டாக சொல்லணும்னா ஐ திங்க் நாட், நான் வந்து அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் திஸ் அண்ட் தட். ஸோ திஸ் அண்ட் தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிளாஷியஸ் சப்ஸ்டியூஷனில் திஸ் இல்லைனா தட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், there is inflation and rising unemployment in the country. இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்க ஒரு விஷயந்தான். ஓகே, this is going to cause problems that for the government in the election. ஸோ எலெக்ஷன்ஸில் இது வந்து this is going to cause a problem. ஸோ அப்படின்னு ஒரு பெரிய கிளாஸுக்கே என்ன பண்ணுறது, ஒரு சப்ஸ்டியூஷனல் வேர்டை கொடுக்குறது. She didn't even bother to thank me and that's why I won't help her again. என்ன பண்ணியிருக்காங்க, and that's why என்ன மீன் பண்ணது, she didn't even bother to thank me. அவங்க பாதர் பண்ணாதனால that's why I won't help her again. ஸோ ஒரு ஹோல் கிளாஸையே என்ன பண்ணுது, சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டை போடுறது. திஸ் இல்லைன்னா தட். ஸோ திஸ் இஸ் த சப்ஸ்டியூஷன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் கொஸ்டின் எதையாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி வரலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எப்படி வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட் வேர்டில் எதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சம் எக்ஸசைஸ் இருக்குது, போட்டு பார்த்துருங்க. ஸோ யூனிட் 3 வந்து இதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். போயம் அண்ட் ப்ரோஸ் மட்டும்தான் நமக்கு இன்னும் இருக்கும், அப்படியே ஃபாலோ பண்ணி போவோம். ஃபைனலாக இஃப் யூ கேன் இந்த 15th கிளாஸ் வந்து ஒரு ரிவிஷனாக நம்ம வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ நல்லா படிங்க. விஷிங் ஆல் த பெஸ்ட். நம்ம திரும்ப நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிராமர் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் பார்த்து லிட்ரரி ஒர்க்ஸில் போயம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 5 போயம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு 5 போயம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ த சீ ஃபீவர், கரேஜ், த ஏஜ் ஆஃப் சைவல்ரி, வாண்டரிங் சிங்கர்ஸ் அண்ட் த லிசனர்ஸ். ஸோ இந்த 5 போயம்ஸ் பார்க்கலாம். ஸோ சீ ஃபீவர் வாஸ் ரிட்டன் பை ஜான் மாஸ்ஃபீல்ட். அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதில் இண்டெக்ஸ் கொடுக்கும் போது சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸை வந்து ஃபுல்லாக ஆத்தர் நேம் வந்து வித் த போயம் நேமோட படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு தெரில. பண்ணியிருந்தா ஒரு தடவை நோட்டில் என்ன பண்ணுங்கள், வீக்லி ஒன்ஸ் வந்து போயம் அண்ட் ப்ரோஸோட ஆத்தர் நேம்ஸ் வந்து அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்து சைடில் வந்து நேம்ஸ் எழுதிடுங்க. ஜஸ்ட் ஆத்தர் நேம் மட்டும் ரெகுலராக ரிப்பீட்டடாக ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். அண்ட் தென் வந்து ஸோ இது சும்மா சின்ன திங்ஸ் வந்து புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சீ ஃபீவர் பை ஜான் மாஸ்ஃபீல்டு. ஸோ சீ ஃபீவர் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஹெட்டிங் வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போது என்ன சொல்ல, ஃபீவர் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து அதாவது ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி, ஒரு பர்சனலைஸ்டாக இருக்கிற மாதிரி. ஸோ சீ சிக்னஸ்ங்கிறது ஒரு விஷயம் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ சீல போகும்போது இல்லை ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் வி வில் ஹாவ் சம் சிக்னஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இனிஷியலாக அந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீ சிக்னஸோடு இருந்த ஒரு ஆத்தர் வந்து ஹவு ஹி என்ஜாய்டு த ஜேர்னி ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, அந்த வாயேஜுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்துச்சு. வித் த நேச்சரோட அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. இனிஷியலி அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு சீ சிக்னஸோட தான் ஒரு கடல் பயணத்தை வந்து அவர் தொடங்கியிருந்தார். ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய அது ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயமா, அப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா அவருக்கு ஆனிச்சு. ஸோ அதை பற்றின போயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டான போயம். ஓகே, I must go down to the seas again, to the lonely sea and the sky.
ஸோ என்ன அப்படின்னா இப்போ அவர் இல்லை கடலில். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் திரும்பவும் என்ன பண்ணும், ஐ ஷுட் கோ பேக் டு த சீஸ் எகெயின், நான் திரும்ப வந்து அந்த கடல் பயணத்துக்கு போகணும். டு தி லோன்லி சி அண்ட் த ஸ்கை. அப்போ அந்த கடல் பயணத்தில் யாருக்குன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, அவரும் அந்த கடலுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கை, வேற யாருமே இல்லாமல் ஒரு தனிமையான ஒரு கடல் பயணத்தை தான் அவர் விரும்பியிருக்காரு. ஸோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஹிம்செல்ஃப் அண்ட் தென் சி அண்ட் தென் ஸ்கை. ஸோ அதை மட்டும்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கடல் பயணத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் அ ஸ்டார் டு ஸ்டீர் ஹர் பை. ஸோ நம்ம என்ன அதில் என்ன சரி அந்த மாதிரி ஒரு பயணத்துக்கு வந்து அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்கிறாருன்னா, ஆல் ஐ ஹி ஆஸ்க் அப்படிங்கிறது கொஷின். இது டால் ஷிப்பு வந்து வேணும்னு நினச்சாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார், போல் ஸ்டார் தான். ஸோ நார்த்தை வந்து நார்த் டைரக்ஷனில் நமக்கு வில் ஹாவ் அ போல் ஸ்டார். ஸோ அந்த ஸ்டார் மட்டும் இருந்தால் போதும். ஐ ஸ்டியர்னா கப்பலை ஓட்டிட்டு போகிறது, அந்த ஸ்டியரிங் வீல் மாதிரி. ஸோ அந்த போட்டோட ஷிப்போட அந்த ஸ்டேரிங் வீலை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ ஹி நீட் அ ஸ்டார் அண்ட் டு கோ ஆன் தட் வாயேஜ் அப்படின்னா வாட் ஹி நீட்ஸ் இஸ் அ டால் ஷிப் வந்து அவருக்கு தேவை. ஸோ எனக்கு இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும், ஐ வுட் ஹவ் கான் ஃபார் திஸ் சீஸ் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். And the wheels kick and the wind song and the white sails shaking. ஸோ அந்த பயணம் வந்து போகும்போது என்னெல்லாம் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாருன்னா, அந்த வீல்ஸ் வந்து என்ன பண்ணுது, நம்ம வந்து ஸ்டியர் பண்ண ஆரம்பிக்கிறது, ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். அண்ட் த விண்ட்ஸ், அந்த விண்டோட ப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சாங் மாதிரி அவருக்கு வந்து ஹி குட் ஹியர். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் செல் ஷேக்கிங்னா ஒரு கிளியர் இமேஜ் ஆஃப் த அந்த செயில் வந்து அவரால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஒயிட் ஸ்கைனா கிளியர் இமேஜ் வந்து அவர் பார்க்குறாரு. அண்ட் தென் அந்த கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அண்ட் கிரே டான் பிரேக்கிங். ஸோ அந்த கிரே மிஸ்ட் என்ன அப்படின்னா, டான்னா அந்த அதாவது சன்ரைஸ்க்கு முன்னாடி ஒரு மிஸ்டியான ஒரு நெட்டில் அந்த கிரே மிஸ்ட் மட்டும் போட்டு பாருங்கள், அதை அந்த பிக்சர் பார்க்குறதுக்கு நமக்கே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அந்த கிரே கலர்டு அந்த சன்ரைஸ்க்கு பிஃபோர் த சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஸ்ட் இருக்கும், கிரே மிஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு டயத்தை வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அண்ட் கிரே டான் பிரேக்கிங். ஸோ அந்த டைமில் அந்த ஷிப்பில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த பிஃபோர் த சன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே மிஸ்ட் வந்து அந்த டான் பிரேக்கிங் டைமில் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நான் பார்க்க முடியும் ஃப்ரம் த ஷிப் அப்படின்னு சொல்கிறார். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் எகெயின் பார்த்தீங்கன்னா ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி திரும்ப ரிப்பீட் ஆகுது. இதை மாதிரி ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரெஃப்ரைன் சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ஆல் ஸ்டான்சர்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கிறது வி கால் இட் அ ரெஃப்ரைன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ சீஸ் அகெயின் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட் இஸ் அ வைல்ட் கால் அண்ட் அ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைட். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ அவர் அதை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த வாயேஜை. அண்ட் தென் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த கடல் வந்து அவரை கூப்பிடுற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அது ஒரு வைல்ட் கால் தான், ஒரு ஸ்டாமியான டைட்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் கிளியர் கால் என்ன அப்படின்னா அது கூப்பிடும் போது என்னால் டெனையே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வைல்ட் கால் அது அப்படின்னு சொல்கிறாரு. And all I ask is a windy day with the white clouds flying. ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப மேகமூட்டமாக டார்க் கிளவுட்ஸ் அதை அவர் லைக் பண்ணல. வாட் ஹி வாண்ட் இஸ் அ விண்டி டே வித் அ ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளைங். ஸோ விண்டு காற்று அதிகமாக இருக்கும் போது மேகத்தை கலைச்சி விட்டு என்ன ஆகும், ஸ்கை வந்து கிளியர் ஸ்கையாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளை தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளவுன் ஸ்பியூம் அண்ட் த சீகல்ஸ் கிரைங். ஸோ அங்கே என்னெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா அந்த நீர் தெளிக்கிற மாதிரி அந்த நொறையாக வரும் இல்லையா அந்த கடலோட அந்த அலைகளில். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஸ்ப்ரே அவர் மேலே படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஸ்பியூமில் வந்து அந்த பபிள்ஸாக இருக்கும். அந்த பபிள்ஸில் அது வந்து அந்த தெளிக்கிற அந்த இதெல்லாம் வந்து அவர் ஃபீல் பண்ணணும். அந்த டைமில் இந்த சீகல்ஸ்லாம் என்ன பண்ணணும், அப்படியே மைல்டாக சிங், அதோட ஸ்மால் சவுண்டை வந்து அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த வாயேஜை அவர் எப்படிலாம் என்ஜாய் பண்ண நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அகெயின் ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், என்னெல்லாம் வேணும்னு சொன்னார், நான் இந்த மாதிரி ஒரு வாயேஜுக்கு போக லைக் பண்ணுறேன், வாட் ஐ வாண்ட் அண்ட் வாட் ஐ வில் சீ தேர்ன்னு சொன்னார். அண்ட் தென் அகெயின் அந்த சீ எப்படி இவரை கூப்பிடுது,
அதை எப்படி அவரால் டினை பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். அகைன் வந்து என்னெல்லாம் அவர் பார்க்க விரும்பினார், ஒயிட் விண்டி டே வேணும், ஒயிட் கிளவுட்ஸ் தேவை, அந்த ஸ்ப்ரே வந்து அந்த ஸ்பியூமோட ஸ்ப்ரே வந்து ஐ வாண்ட் ப்ரோ அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் ஹியர் சீகல்ஸோட சாங்ஸ் வந்து கேட்கணும்னு நினச்சேன். அகைன் என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் டு லீட் அ வேக்ரன் ஜிப்சி லைஃப் அப்படின்னு சொல்கிறான். இந்த வேக்ரன்னா வாண்டரிங் தான். அந்த ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் பீரியட் நொமேடிக் லைஃப்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா நாடோடிகள் தான், நல்ல வார்த்தை, நாடோடிகள். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தங்காமல் அப்படியே அடுத்தடுத்த ஊருக்கு அப்படியே போய்கிட்டு அங்கே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அங்கே சாப்பிட்றது, அங்கே அப்படியே ஏகேன் நெக்ஸ்ட் டைம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வீடு கட்டி நம்ம ஒரு பிளேஸில் இருக்கோம், இந்த மாதிரியான இல்லாமல் ஒரு வாண்டரிங் லைஃப், அந்த நொமேடிக் லைஃப், அந்த மாதிரியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் தனியாக லோன்லி லைஃப் போகணும்னு நினச்சோம். ஸோ அந்த மாதிரியான லைஃப் நான் வந்து வாழணும்னு லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் டு த கேர்ள்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே வேர் த வின்ஸ் லைக் எ வெட்டட் நைஃப். ஸோ என்ன அப்படின்னா அந்த சீகல்ஸ்லாம் இருந்தது இல்லையா, காற்றை கிழிச்சிட்டு அந்த அந்த பறவை அப்படி பறந்து போகிற மாதிரி நம்ம அந்த சீகல் லெசனில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வேல்ஸ் எப்படி வந்து அந்த வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அது போகுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வெட்டட் நைஃப்னா அப்படி ஷார்ப்பாக அந்த நைஃப் வந்து கட் பண்ணுற மாதிரி விண்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த சீகல்ஸ் வேல்ஸ்லாம் போகுது அந்த மாதிரி. அண்ட் ஆல் ஆஸ்க் இஸ் எ மெரியான் ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். மெரியான்னா இப்போ இந்த நூல் கண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கதை சொல்றது, கதை கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபெல்லோ ரோவர்னா அதே மாதிரி ஒரு வாண்டரிங் பர்சனோட, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோரரோட நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் அ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக் இஸ் ஓவர். ஸோ ட்ரிக்கு அப்படின்னா இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஆஃப்டர் த ஜேர்னி ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த டைத்து தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைனலாக நான் என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஸ்லீப் அண்ட் ட்ரீம்ஸோட ஒரு ஃபைனல் ஜேர்னியை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா ஆத்தரோட அந்த கடல் மேலே அவருக்கு இருந்த நேசத்தை வந்து என்ன பண்ணுறாரு, ஹவ் ஐ வாண்டட் டு பி, நான் எப்படி அந்த கடலுக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்படுறேன், என்னெல்லாம் நான் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர், வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த சி, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட் இஸ் தட், அந்த ஹைலைட் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ லெசன் வந்து இந்த லைன்ஸ் வந்ததுன்னா எந்த போயம்னு வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அது தெரியறதுக்கு இந்த ஸ்டோரியை, கதையை நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த லைனை படிக்கும்போது அதோட ரிலேட் பண்ண முடியணும் உங்களுக்கு. ஸோ சி ஃபீவர் பார்த்துக்கோங்க, அந்த இந்த பிக்சரை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேர்ட்ஸ் வந்து இந்த பிக்சரோட சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ். வேர்டே தெரியலனாலும் ஜஸ்ட் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா எதோட ரிலேட் ஆகுதுன்னு மட்டும் கண்டுபிடிக்க தெரியுதா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலீஷ் ஃப்ளாக் வந்து அங்கே இருந்தது பார்த்தீங்களா. ஸோ ஜான் எட்வர்ட் மேஸ்ஃபீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட்டு அண்ட் ரைட்டர். அவர் வந்து என்ன மெயின்னா போயட் லாரட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம், 1930 போயட் லாரட்டாக இருந்தார். அவரோட சில்ட்ரன்ஸ் நாவலில் பெஸ்ட் நாவல்ஸ் பார்த்தீங்கன்னா த மிட் நைட் ஃபோக், த பாக்ஸ் ஆஃப் டிலைட்ஸு. அண்ட் போயம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவர்லாஸ்டிங் மெர்சி, கார்கோ, சி ஃபீவர். ஸோ நான் என்ன சொல்லிடுறேன், அடுத்த கொஷின் இது ஆத்தரில் என்ன கொஷின் கேட்பாங்க, இயரு அண்ட் தென் அவங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, அண்ட் தென் அவங்களோட அவார்ட்ஸோ இல்லை இந்த மாதிரியான நேம்ஸ் இருக்குது அப்படின்னா அது, அண்ட் தென் அவங்களோட ஃபேமஸ் ரைட்டர் போயம்ஸ் ஆர் ப்ரோஸ் நாவல்ஸ் வாட் எவர் இட் இஸ், ஒரு ஃபஸ்ட்டு 3 ஃபேமஸ் திங்ஸ் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். இதெல்லாம் கொஷின் நமக்கு. ஓகே, ஸோ ஒரு போயம் படிக்கிறீங்கன்னா என்னெல்லாம் மெமரி பண்ணணும், எதெல்லாம் கொஷினாக வரும்னு உங்களுக்கு அந்த கொஷின் அப்படியே நமக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ சிமிலர் வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் மீனிங் சொல்லிட்டேன், ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. சம்மரி ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு. அண்ட் தென் டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சி ஃபீவர்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் த சி. ஸோ அந்த சீலேயே இருக்கணும்னு அவரோட அந்த ஆசையை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சி ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போயட் ஆஸ் ஃபார் என்ன கேட்டாருன்னு பாருங்க, புக் போட்டா நெட்டா என்ன கேட்டாரு, ஒரு பெரிய டால் ஷிப் வேணும், அப்போ தான் அந்த விண்டி இதெல்லாம் வந்து இது பண்ண முடியும், அப்படிப்பட்ட ஒரு ஷிப்பு தான் அவர் கேட்டார். அதே மாதிரி யாரை மாதிரியான லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொன்னாருன்னா கேர்ள்ஸு வேல்ஸ் எல்லாம் எப்படி அந்த வெட்டட் விண்டில் போகுதோ அந்த மாதிரி நான் வந்து லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அண்ட் தென் வந்து எங்கே போகணும்னு நினச்சாரு, ஃபர்ஸ்ட்டு லோன்லி சி அண்ட் ஸ்கைக்கு போகணும்னு நினச்சாரு. ஹியரிங் த வீல்ஸ் கிக்,
ப்ளஷர்ஸ் ஆஃப் செயிலிங் என்னெல்லாம் அது எவ்வளோ சந்தோஷம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஸ்டார்ட் ஆகுறது, அந்த விண்டோட சவுண்டு அண்ட் த ஒயிட் செல் ஷேக்கிங், இதெல்லாம் தான் வந்து ப்ளஷர்ஸ் ஆஃப் செயிலிங் சொன்னார். அண்ட் தென் விண்டிஸ் டே எதுக்கு தேவைன்னு சொன்னார் அப்படின்னா அவர் ஒயிட் கிளவுட்ஸ் தான் பார்க்கணும்னு நினச்சாரு. ஸோ ஸ்பியூம் இஸ் ப்ளோன், ஸோ த poets want a windy. எப்போ அதெல்லாம் வந்து ஸ்பியூம்லாம் ப்ளோன் ஆகும், கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணும், க்ரை பண்ணும், இதெல்லாம் எப்போ நடக்கணும், ஃபுல்லாக ரெய்னி இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் நடக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒயிட் கிளவுட் தான் அவர் வந்து எதிர்பார்த்தாரு, ஒரு கிளியர் ஸ்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் அக்காம்பனி டஸ் த poet வாண்ட்னா இவரை மாதிரி என்ன அப்படின்னா ஒரு மெரி ஸ்டோரிஸ், இந்த வாண்டரர்ஸ்லாம் அவங்க போன இடங்கள்ல நடந்த கதைகள் எல்லாம் வந்து நிறைய உண்மைகளும் இருக்கும், சிலதை அவங்க கலந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஃபெல்லோ வாண்டரர்கிட்ட என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி ஒரு ஃபெல்லோ ரோவர் வந்து அவருடன் அக்கம்பனி பண்ணும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் வாயேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா அவர் poets want to quiet sleep and sweet dreams வந்து அவருக்கு தேவை ஆஃப்டர் த ஃபைனல் வாயேஜ் அப்படின்னு நினைச்சார். ஸோ அப்ரிஷியேஷனில் என்னென்ன இருந்துச்சு, ரைமிங் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா கண்டுபிடிச்சி தெரிஞ்சிடும். பை, ஸ்கை, பை, நைஃப், லைஃப், ரோவர், ஓவர். அண்ட் தென் நம்ம இது சொன்னோமா ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டடில் இன்னும் அந்த லைன்ஸ்குள்ளே ரிப்பீட் ஆகுறதுனா ரெப்படேஷன் சொல்லிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் ஆஃப் த லைன்ஸில் வந்து ரிப்பீட்டடாக இருக்குன்னா அதை வந்து ரெஃப்ரைன் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் கிரே மிஸ்ட் அந்த சீஸ் ஃபேஸ்னால் எதை பர்சானிஃபை பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஹியூமன் லைக் ஃபியூச்சர். ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குமா, சீக்கு ஃபேஸ் அது மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டை வந்து அந்த சீக்கு கொடுத்ததுனால வி கால் இட் அஸ் அ பர்சானிஃபிகேஷன். அண்ட் தென் வெட்டட் நைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா வேர் த வின்ஸ் லைக் எ வெட்டட் நைஃப், எதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க டைரக்டா, ஏன்னா லைக்குங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ சிமிலி என்ன கம்பேர் பண்ணுறாங்க, அந்த வின்ஸ் வந்து எப்படி இருக்கு, டைரக்டா வந்து ஒரு நைஃப் எப்படி வருமோ அந்த மாதிரி ப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ வெட்டட் நைஃபுக்கு விண்டை கம்பேர் பண்ணுறதுனால வி கால் இட் அ சிமிலி. அண்ட் தென் அல்லிட்ரேஷன் உங்களுக்கு பார்த்தா கண்டுபிடிச்சிக்க தெரியணும். ஸோ ஒரே சென்டென்ஸில் சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு லெட்டராக இருக்கணும், அதுதான் வந்து நம்ம அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வீல்ஸ், வின்ஸ், ஒயிட், சாங், செயில்ஸு, ஷேக்கிங். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து அல்லிட்ரேஷன்ஸ். அண்ட் தென் பர்சானிஃபிகேஷன், எதெல்லாம் வந்து ஹியூமன் லைக் கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் த ரன்னிங் டைட் கூப்பிடுமான்னா கிடையாது, வின் சாங் சிங் பண்ணுமான்னா அதுவும் கிடையாது, வின் சாங்ஸ், சீஸ் ஃபேஸ், கால் ஆஃப் த ரன்னிங் லைட்ஸ், வின்ஸ் லைக் எ வெட்டட் நைஃப். ஸோ ஹியூமன் யூஸ் பண்ணுறது ஹியூமனோட ஆட்ரிபியூட் எல்லாம் இந்த லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சாரி இது பர்சானிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாரி மெட்டஃபருக்கு லைக் வந்ததால் அதை மெட்டஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க, பர்சானிஃபை பண்ண வேண்டாம். அண்ட் தென் ஸோ மெட்டஃபர்ஸ் என்னெல்லாம் கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளோன் ஸ்பியூம்னா என்ன அப்படின்னா அந்த ஒயிட் நம்ம இங்கே அந்த மாதிரி ஃபோம் சொல்கிறோம், ஸ்பியூம் சொல்கிறோம், அது வந்து அந்த கடலோட ஒயிட் ஃபோம் ஆஃப் சீக்கு வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. வாக்ரன் ஜிப்சி லைஃப் ஹியூமனோட அந்த லைஃபை சீல இருக்கிற லைஃபுக்கு கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் லாஃபிங் ஃபெல்லோ ரோவர்னா யார் அப்படின்னா கேர்ஃப்ரீ ஹாப்பி வாண்டரர் வந்து லாஃபிங் ஃபெல்லோ ரோவர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெட்டஃபர்ஸ் கம்பேரிங் டூ திங்ஸ், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இஸ் அபவுட் த சி ஃபீவர் லெசன். ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ். சரி, அடுத்த லெசனே பார்த்துட்டிங்க அப்படின்னா கரேஜ் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ இந்த கரேஜ் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா சாரி போயம் என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு கரேஜ் அப்படிங்கிறது என்ன, நம்மளும் அவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கரேஜுக்கு வாங்குறாங்க அதெல்லாம் சொல்கிறோம். பட் அந்த கரேஜுங்கிறது என்ன அப்படின்னா அந்த மொமெண்டரியில் நடக்கிற விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த டைமில் வந்து வீரமான ஒரு செயலை செஞ்சாங்க அதுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு பர்சன் ஒரு அட் த மொமெண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க கரேஜியஸானா தட் இஸ் நாட் த திங் விச் ஹாஸ் ஹேப்பன் அட் தட் பர்டிகுலர் மொமெண்ட் கிடையாது, இட் வாஸ் இன்பான், அவங்களுக்குள்ளே இருந்துருந்துருக்கணும் அந்த விஷயம் அப்படிங்கிறது. ஒரு இன்பானா கரேஜுங்கிறது ஒரு நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் பாடி மாதிரி அதுவும் ஒரு இன்பான் திங்காக இருந்திருக்கும். நம்ம அப்படி
அப்படி அந்த லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் போது தான் at times when it is needed அப்போ மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கரேஜை ஷோ பண்ணுவாங்க. ஸோ அன்னெசரியாக எல்லா இடத்துலையும் நான் வந்து போய் சண்டைக்கு போகிறேன், நான் வந்து ரொம்ப வீரமாக இருக்கேன், என்ன ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நான் வந்து 10 மடங்கு அதிகமாக நான் இன்சல்ட் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து என்ன கிடையாதுன்னா கரேஜுங்கிறது கிடையாது. ஸோ கரேஜுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சக்ஸஸோ ஃபெயிலியரோ எது இருந்தாலும் அதை சமமாக பார்க்க தெரிகிற அந்த தைரியத்தை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கரேஜ். ஒரு சக்ஸஸ் வந்துட்டா அதை தலை மேலே வைக்கிறதும், அப்போ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா கீழே போய் விழுந்துடுறதும் அது வந்து கரேஜுங்கிறது கிடையாது. அப்போ கரேஜுங்கிறது என்ன? சக்ஸஸில் சரியாக கவனமாக அடுத்தடி எடுத்து வைக்கிறதும், ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியரில் வந்து என்ன அப்படின்னா அப்படியே போயிட்டு அங்கேயே அப்படியே என்ன சொல்கிறது இருந்துடாமல் எகைன் நான் கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வி கால் இட் அஸ் அ கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கரேஜுங்கிறது மொமெண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து கரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கரேஜ் வந்து ஒரு பர்சனுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து இன்பானா அவங்களுக்கு இருந்திருக்கும், அப்போ அந்த நேரத்தில் வெளிப்படும். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கரேஜ். ஸோ அந்த கரேஜ்னா வந்து வீரமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை பாராட்டுறது வந்து கரேஜ். அதை வந்து வீரமான விஷயம்னு ஒரு மித்தா வந்து சொல்கிறாங்க இல்லையா, அது கிடையாது. அப்போ உண்மையாகவே வாட் இஸ் கரேஜ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான பீப்புளோட கோட்ஸ் வந்து அபவுட் த கரேஜ் வந்து நம்ம எஸ்சிஆர்டி புக்கில் இருந்த கோட்ஸு. ஸோ வி வர் ஸ்கேட் பட் அவர் ஃபியர் வாஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் அவர் கரேஜ். ஸோ மலாலா யூசுஃபா வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாதவங்க இருக்க முடியாது. ஷீ இஸ் அ நோபல் ப்ரைஸ் வின்னர் ஃபார் பீஸ். ஸோ எடுகேஷனுக்காக, கேர்ள்ஸ் எடுகேஷனுக்காக, கேர்ள்ஸ் ரைட்ஸ்க்காக தாலிபான் கிட்ட ஸோ ஷி ஸ்ட்ரகிள்டு வித் தம். ஸோ அந்த ஒரு இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷி காட் த திங். ஸோ அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அதாவது பயம் வந்து தைரியத்தை விட வந்து ஒரு பலமான விஷயமா எங்களுக்கு இருக்கலை, அதனால் we fought courageously அப்படின்னு சொல்லிட்டு she has given on quote. ஸோ அவங்களோட கோட்டை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம படிப்பை வந்து நல்லா படிக்க முடியறதுக்கு நமக்கு ஃபண்டமெண்டலாக ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் நம்ம இருக்கிறோம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீடத்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இதையே நம்ம என்ன சொல்லுவோம், 10 குறைய கவர்மெண்ட்டை சொல்லிக்கிட்டு இல்லை நம்ம பேரண்ட்டை சொல்லிக்கிட்டு படிக்காமல் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருந்திருப்போம் இல்லையா. ஸோ அதை கிடைக்காம இருக்கிறவங்கள போய் நம்ம பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ வந்து பிளஸ்டு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு எஜுகேஷனையே வந்து என்ன அப்படின்னா ஸோ அவங்க ஒரு டெத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா நெல்சன் மண்டேலா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிளாக் பீப்புளுக்காக வந்து அவங்க சஃபர் பண்ணாங்க. ஜெயிலில் வந்து she has been through a lot of years in jail. Courage is not the absence of fear, it is inspiring others to move beyond it. ஸோ நம்மளோட கரேஜுங்கிறது என்ன, நம்ம வந்து பயப்படாதனால செய்கிற விஷயம் கிடையாது. நம்ம செஞ்ச அந்த செயல் வந்து இட் ஷுட் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு மூவ். பயந்துக்கிட்டு இருக்கிறவங்கள, அப்படிப்பட்ட ஒருத்தவங்கள அவங்களோட லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயமா இன்ஸ்பைரிங் திங்காக நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆங் சான் சூக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நெவர் லெட் யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் டூயிங் வாட் யூ நோ இஸ் ரைட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கரேஜுங்கிறது என்ன, நம்ம அது வந்து சரியாக இருக்கான்னு தெரிஞ்சும் அதாவது யூ நோ இஸ் ரைட், இதுதான் ரைட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு நம்ம அதை செய்யாமல் இருக்கிறதோ இல்லை பயந்துக்கிட்டு அதை தப்பான செயலை செய்கிறதோ ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா கரேஜ் கிடையாது. நம்மளோட ஃபியர்ஸ் வந்து அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கறதுக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் ஆல்சோ எ நோபல் ப்ரைஸ் வின்னர் ஃபார் பீஸ். ஸோ அவங்களும் அரெஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ பீப்புள் ஆர் தேர். ஸோ ஒரு ஃபாட் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க, எகெயின் அவங்க அப்படியே இருப்பாங்களாம், அதே ஸ்டேஜில் அப்படியும் இல்லை. அண்ட் தென் நம்ம காந்திஜியோட கோட் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த் does not come from winning, your struggles develop your strengths. When you go through hardships and decide not to surrender, that is strength. ஸோ கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு ஈக்குவலாக சொல்லலாம். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஜெயிக்கிறது வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. உங்களோட அந்த ஸ்ட்ரகிள்ஸில், ஹார்ட்ஷிப்ஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டப்பர்னா நான் சரண்டர் ஆக மாட்டேன்னு இருக்கிறீங்க,
நான் வந்து எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தாலும் நான் சரியான விஷயத்தை தான் செய்வேன், தப்பான விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியோட ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கோட் நாளையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸோ கரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்து இப்போ ஃபார் ஸோ ப்ரில்லியண்ட்டாக அந்த மொமெண்ட்டில் பண்ணுற ஒரு டேரிங் திங் கிடையாது. இப்படி சடனாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து கரேஜ் கிடையாது. டேரிங் டீட் இன் ஏ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ்னா அப்படி ஃப்ளாஷ் லைட் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மொமெண்டரி திங்கில் வந்து நடக்கிற விஷயம் இல்லை. இட் இஸ்இன்ட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங் பார்ன் ஆஃப் டெஸ்பேர் வித் எ சடன் ஸ்ப்ரிங். எப்படின்னா நமக்கு வந்து பார்ன் ஆஃப் டெஸ்பேர்னா இப்போ வந்து கடைசி கட்டமாக ஆயிடுச்சு, ஹோப்பே இல்லாமல் போயிடுச்சு, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்படிப்பட்ட ஸ்டேஜில் உருவாகிறதோ இல்லை சடன் ஸ்ப்ரிங்னா திடீர்னு ஸ்ப்ரிங் சீசன் ப்ளூம் ஆகும்ல, அந்த மாதிரி ப்ளூம் ஆகுறதெல்லாம் கிடையாது கரேஜ் அப்படிங்கிறது. இட் இஸ்இன்ட் எ கிரியேச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்டு ஹோப். ஃப்ளிக்கர்டுனா ஸ்டடியாக இல்லாமல் இப்படி ஃப்ளிக்கரிங், ஐஸ் ஃப்ளிக்கர் ஆகும் இல்லையா, அந்த ஃப்ளிக்கரிங் தான். அந்த ஃப்ளிக்கர்டு ஹோப் வந்து அந்த மாதிரியான ஹோப்லாம் கிடையாது. ஆர் த ஃபைனல் டக் அட் அ ஸ்லிப்பிங் ரோப். இப்போ ரோப், இப்போ இந்த டக்கு உங்களுக்கு தெரியல, 2 கயிறு 2 பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. ஃபைனலாக அந்த கயிறு வந்து என்ன பண்ண போகுது, நம்மளோட என்ன சொல்றது, நம்ம கையிலேருந்து அது வந்து லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுது, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணி இழுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபைனலாக ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்துட்டு, ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், டக்கோட ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும். அப்போ அந்த ஃபைனல் ரோப் வரும்போது திடீர்னு ஒரு சடனாக ஒரு கரேஜ் வந்து டக்குன்னு நம்ம அந்த டக்கை வின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன கிடையாது, கரேஜ் கிடையாது. பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் அ மேன் தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே அது அந்த நமக்கு இன்பானா மனுஷனுக்குள்ளே இருக்கிற விஷயமா இருக்கும், அதுதான் கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் சம் சர்வ் பிளான் அப்படின்னா இப்போ இருக்குங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கரேஜியஸ் பர்சன் எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு வந்து அவங்க கரேஜை நிறுத்த மாட்டாங்க. வென் டைம் நீட் இட், அது எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் பர்பஸ்ஃபுல்லாக அந்த பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. Then courage is in the last resort in the work of life or the game of sport. ஸோ அதை வந்து ஒரு லாஸ்ட் கடைசி ஆயுதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்துறது லைஃப்லையும் சரி, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். ஃபைனல் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்னால இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, ஃபைனல் ஓவரில் ஜெயிக்கிறதுக்கு இத்தனை ரன் வேணும் அப்படின்னா அந்த மொமெண்டரியில் அந்த லாஸ்ட் ஓவரில் 6 அடித்து ஜெயிக்கிறது அது வந்து கரேஜ்னு இல்லை. அப்படி அவங்க செய்யறதுக்கான கரேஜ் அவங்களுக்கு இன்பில்ட்டாக என்ன பண்ணியிருந்திருக்கும், இருந்திருந்திருக்கணும். அது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. ஃபைனலாக லைஃப்பில் வந்து இப்போ திடீர்னு நம்ம எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா சரி ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அந்த மொமெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணி பார்க்குறோம், அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இட் இஸ்இன்ட் a thing that a man can call at some future time when he is apt to fall. கடைசி கட்டமாக விழ போகிறோம் கீழேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் வரும் இல்லையா, அது வந்து கரேஜ் கிடையாது. இஃப் he hasn't it now he will have it not. அவங்களுக்கு அது இன்பானாவே இருந்திருக்கல அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே அது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. when the strain is great and the pace is hot. ஸோ அவங்களோட வலி வந்து அதிகமாகும் போதும் அந்த பிரச்சனைகளோ அந்த கஷ்டங்களோ அதோட ஃபேஸ்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்கள டம்ப் பண்ண போதோ அது மாதிரி அந்த டைமில் இல்லை. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ டிஸ்டன்ட் கோல், அப்போல்லாம் வர்றது கரேஜ் கிடையாது. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ டிஸ்டன்ட் கோல், அதாவது அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு டிஸ்டன்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற எஃபர்ட்ஸ் தான் என்ன, கிரேட் எஃபர்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா அது எப்படின்னா டிட்டர்மெண்டலாக கான்ஸ்டண்ட்டாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் கரேஜ் வித் இன் ஹிஸ் சோல். ஸோ அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, பொறுமையாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஃபேஸை வந்து கடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஃபுல் எஃபர்ட் என்ன பண்ணிருப்பாங்க, போட்டுட்டு இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் கரேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. Courage isn't a dazzling light that flashes and passes away from sight. சடனாக நம்ம சைட்டில் வர ஒரு ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி என்ன பண்ணாது, அது வந்து டேசிங் லைட் கிடையாது. இட்ஸ் அ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரைன்டு ட்ரையட் வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு அன்வேவரிங் அப்படின்னா ஆக்சிலேஷன் இல்லாமல்
வேவரியா வந்து செய்யலாமா வேணாமா, இது நல்லதா கெட்டதா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதா, இந்த மாதிரிலாம் ஒரு அன்வேவரிங் ட்ரையட்ஸ் மூளைக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது இன்கிரைண்ட் ட்ரையட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மாற்ற முடியாத ஒரு ட்ரையட்டா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட். ஸோ ஒரு கரேஜுங்கிறது என்ன அப்படின்னா, மொமெண்டரியாக ஒரு விஷயத்த முடிக்கணும், சடனாக நான் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து சால்வ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் கரேஜஸாக பண்ணுறது இல்லை. கவனமாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரென்த் டு வெயிட், வெயிட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, கரேஜ் தேவை. ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதில் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் ப்ளோ, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். அப்போ நம்ம அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னா அதை தான் கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட். It's part of a man when his skies are blue. It's part of him when he has work to do. ஸோ அவங்களோட பேட் சுச்சுவேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா அவங்க கூடவே இருக்கிறது, ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மாதிரி அவங்க லைஃப்ல வந்து கரேஜ் இருந்துட்டு இருக்கும். That the brave man never is freed of it. He has it when there is no need of it. என்னன்னா அது தேவையே படாதப்ப என்ன அப்படின்னா அவங்ககிட்டே தான் இருக்கும். தேவைப்படுது, நான் சடனாக என்ன பண்ணுறேன், அதை வந்து இப்போ தேவையில்லைன்னு போது போயிடும், கரேஜ் போயிடும். அப்போ நம்ம வந்து ஒரு அப்படி கரேஜ் இல்லாமல் இருப்போம், அந்த மாதிரிலாம் இல்லை. அது எப்போவுமே என்ன பண்ணும், தேவையே இல்லைனாலும் நம்ம லைஃப்பில் அது வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கணும். அதுதான் வந்து கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. Courage was never designed for show. It isn't a thing that can come and go. ஒரு ஷோகேஸ்க்காக அந்த மொமெண்ட்ல ஹீரோயிக்காக ஆக்ட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுலாம் கரேஜ் கிடையாது. அண்ட் சம்டைம்ஸ் கரேஜஸாக இருப்போம், சம்டைம்ஸ் நம்ம இருக்க மாட்டோம், அந்த மாதிரி கம் அண்ட் கோ திங் கிடையாது. இட்ஸ் ரிட்டர்ன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட். அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். ஸோ விக்ட்ரிலையும் இருக்கும், டிஃபீட்லேயும் இருக்கும். மேன் அவன் மீட் பண்ணுற எல்லா ட்ரையல்ஸ் அண்ட் இதுலேயுமே இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ், பேக் ஆஃப் ஹிஸ் மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டேஸ். அவங்களுக்கு விக்ட்ரி வரும்போதும் அவங்கக்கிட்ட தான் இருக்கும், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். டிஃபீட் வரும்போதும் எவ்வளோ கரேஜியஸாக இருக்கணும், நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறோம், பேஷண்ட்டாக நம்ம அதை அனலைஸ் பண்ணி அடுத்து அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி நம்ம எப்படி விக்ட்ரியை கொண்டு போகிறோம். அண்ட் தென் ஆன் ஹிஸ் ஸ்மைல், சிரிக்கும் போது என்ன இருக்குன்னா கவனமாக வந்து அவங்களோட மூளையில் இருந்துட்டு இருக்கும். பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ், அவங்க கண்ணீருக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா நேரத்துலையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கரேஜை வந்து ஒரு பார்ட் ஆஃப் படியாக அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. கரேஜ் இஸ் மோர் தென் எ டேரிங் டீட், இட்ஸ் அ பிரெத் ஆஃப் லைஃப் அண்ட் அ ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட். ஸோ ஒரு அவங்களோட லைஃப்லேருந்தே என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்பார்ன் ஆட்ரிபியூட்டாக கரேஜ் வந்து இருந்திருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ண முடியும், ஒரு கரேஜியஸ் பர்சன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியும், they have got the courage to face the world அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் மொமெண்டரிங்கிறது என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு பிளேஸில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துடுது அப்படின்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஒரு ஹியூமன் பிஹேவியர் என்ன பண்ணும், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஆல் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் இல்லையா. அந்த பிளேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு விண்டோ இருக்கா, டோர் இருக்கா, எலிவேட்டர் இருக்கா, ஏசியோட அந்த பாக்ஸ் இருக்கா, அந்த எப்படி தப்பிக்கலாம், ஒரு எந்த ஹோல் இருக்கும், இப்படிலாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மொமெண்டரி திங் கிடையாது, அது வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட். ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அதை என்ன பண்ணுவோம், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான மொமெண்டரி திங்ஸ் கிடையாது. அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தையும் சக்ஸஸ் அண்ட் டிஃபீட்டஸ் அது ஒரே மாதிரி பார்க்குற விதமும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் என்ன அப்படின்னா கரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த லெசன். சாரி, போயம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கிலீஷ் பார்ன் அமெரிக்கன் போயட் கேட்டிங்க அப்படின்னா அமெரிக்கன் போயட் தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 20th century பாப்புலர். அவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவரோட போயம்ஸ் எப்படி இருக்குன்னா இன்ஸ்பிரேஷ்னலாக ஆப்டிமிஸ்டிக் வியூவோட இருக்கும். என்ன அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக் வியூ என்னது, ஸோ எப்பயுமே வந்து நமக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து பாசிட்டிவ் திங்கிங்கோட போகிறது. அப்படிப்பட்ட பர்சனை தான் ஆப்டிமிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வியூவில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயும் இந்த போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸில் ஹோம் ரைம்ஸ், ஜஸ்ட் கிளாட் திங்ஸ், அ ஹீப்போ லெவின், ஆல் தட் மேட்டர்ஸ், த பாத் டு ஹோம், த லைட் ஆஃப் ஃபெய்த். ஒரு ஃபர்ஸ்ட் 3 நல்லா படிச்சிருக்கணும் அவங்களோட ஆத்தர்ஸ்.
glossary இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ கரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக டெவலப் ஆகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் இட் இஸ் சம்திங் டீப் ரூட்டட் இன் த சோல் ஆஃப் அ மேன். வென் ஷுட் வி ஹாவ் கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தோஸ் ஹூ மேக்ஸ் யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரைவ்னா கிரேட் எஃபர்ட்ஸை வந்து ஒரு கோலுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபயர்ஃப்ளை இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஸ்லிங் லைட். ஸோ சிம்பிளாக அதோட நேச்சர் அதுதான், டேஸ்லிங்காக ஒரு லைட்டை வந்து அது இது பண்ணோம். கேன் கரேஜஸ் மேன் பி டிஃபீட்டட்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு பிரேவ் மேன் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃப்ரீ ஆஃப் கரேஜாக இருக்கவே மாட்டாங்க. எல்லா நேரமும் அவங்ககிட்ட இந்த கரேஜ் வந்து இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்மளால டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிரெத் ஆஃப் லைஃப்ங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, கரேஜ் தான் பிரெத் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ன கேரக்டர்ஸ் இருக்கும் கரேஜஸ் பர்சனுக்குன்னா பேஷியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இட் இஸ்ன்ட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ்னா இந்த ஹோல் லெசன்லையுமே இந்த என்ன தான் மென்ஷன் பண்ணுது, கரேஜ் தான் மென்ஷன் பண்ணுது. பார்ன் ஆஃப் டெஸ்பேர்னா என்ன, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, பார்ன் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இன்கிரைன்டு ட்ரையட் அப்படின்னா யாரை சொல்கிறோம், கரேஜ் தான் வந்து மாற்ற முடியாத ஒரு ட்ரையட்டாக அவங்க லைஃப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. பேஷன்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா கரேஜுங்கிறதே என்ன அப்படின்னா ஸ்லோ ஸ்டடி அண்ட் ஃபிம் குவாலிட்டி. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கிறதுங்கிறது வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. நிதானத்தோட ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அவசரமாக பண்ணுறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணணுமோ இல்லை அவங்களுக்கு பதிலாக நம்ம ஜெயிக்கணும், இந்த திங்கிங்லாம் நம்மளை ஜெயிக்க வைக்காது. ஸ்லோ ஸ்டடி அண்ட் ஃபிம் தடுமாற்றம் இல்லாத நிதானமான ஒரு பாதை தான் நம்ம என்ன பண்ணோம் சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். அண்ட் இட்ஸ் வாட் டஸ் டியர்ஸ் மீன்ஸ்னா சாரோ தான் மென்ஷன் பண்ணுது. ஓகே, சரி. அலிட்ரேஷன் பார்த்துடுங்க. சடன் ஸ்ப்ரிங், டேரிங் டீட், சர்வ் சம். ஓகே, அண்ட் தென் ரைமிங் வேர்ட்ஸ். த்ரோட் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருந்திருக்கு. டேஷ், ஃப்ளாஷ், திங், ஸ்ப்ரிங், ஹோப், ரோப், நாட், ஹாட், கோல், சோல், சைட், ரைட், ப்ளூ, டூ, ஃப்ரீட், நீட், ஷோ, கோ, டிஃபீட், மீட், டியர்ஸ், டியர்ஸ், டீட், க்ரீட். ஸோ இது எல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸு. அந்த த்ரோட் போயம்ஸ் வந்து அந்த லைன்ஸ் வந்து இருந்தது என்ன அப்படின்னா ஏபி 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 தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அண்ட் தென் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குது கரேஜஸில் டேஷ், ஃப்ளாஷு, திங், ஸ்ப்ரிங், ஹோப், ரோப், மேன், பிளான். ஸோ சேம் சிமிலர் ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டாஃபர் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா என்ன பண்ணாங்க, கரேஜை வந்து நிறைய திங்ஸுக்கு கம்பேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. என்னெல்லாம், பிரில்லியன்ட் டேஷ் கிடையாது, டேரிங் டீட் இன் அ மொமெண்ட் இல்லை, கிரியேச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்டு ஹோப் கிடையாது, கரேஜ் இஸ் நாட் திஸ்ன்னு கம்பேர் பண்ணிகிட்டே வந்தாங்க. அட் டைம்ஸ் என்ன பண்ணாங்க, இட் இஸ் என்னன்னு சொன்னாங்க, ஸ்லோ, அன்வெவரிங், இன்கிரைன்ட் ட்ரவுட், டீப் இன் த சோல் ஆஃப் த மென். இதெல்லாம் வந்து இருந்தது, கம்பேர் பண்ணி இப்படிப்பட்டது தான், இது இப்படிப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் கம்பேர்ட் திஸ் திங்ஸ். And then personification. ஸோ personification என்ன, ஹியூமன் மாதிரி ஆட்ரிபியூட்டை கொடுக்குறது, அதை தான் நம்ம personification சொல்லுவோமா. ஸோ personification பார்த்தீங்கன்னா இட் இஸ்ன்ட் அ கிரியேச்சர் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதோ கிரியேச்சரோ அதெல்லாம் வந்து கரேஜ் கிடையாது. ஸ்டில் அது ஒரு ஹியூமன் மாதிரி என்ன பண்ணுறது நினச்சின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானை சர்வ் பண்ணுறதுக்கு பண்ண போகுது. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டை பர்சானிஃபை கொடுக்குது. ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் வித்தின் பர்சன் சோல், அதை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்னு ஃபிசிக்கல் என்டிட்டின்னு வெளியில் இருக்கிற ஒரு என்டிட்டின்னு சொல்லாமல் ஜஸ்ட் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதை வந்து ஹியூமனாக பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் லைன் வில் ஷோஸ் த பர்சானிஃபிகேஷன். Okay, so that's it for the courageless poem. Next பார்த்தீங்கன்னா Age of Chivalry by George Crocus. One second. ஸோ சைவல்ரினாலே குதிரைப்படையை தான் சொல்லுவாங்க இல்லையா. ஓல்டன் டேஸில் வந்து
அந்த சாமுராய்கள் இருந்த காலங்களை வந்து நைட்ஹுட்னு சொல்லுவோம். அந்த நைட்ஹுட் அந்த டைமில் வந்து எப்படி வந்து அவங்களோட அந்த வீரம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாவது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. The Age of Chivalry was by George Crocos. Okay, so back in the days of old when knights were bold, who with a sword or lance in armor sought romance. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓல்டன் டேஸில் வென் சாமுராய்கள்ங்கிறது என்ன அது அவங்க நினைக்கும் போது நமக்கு என்ன ஒரு நல்ல ஞாபகத்துக்கு வரும்னா அவங்களோட கரேஜ் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஒரு வார் அப்படின்னா அவங்க தான் வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபேஸாக இருப்பாங்க அந்த வார் பீரியடில். அதே மாதிரி சாமுராய்கள் வந்து மோஸ்ட் டீப்லி என்ன அப்படின்னா அந்த டெத்தை சந்திக்காமலே இருக்கிறத வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஓல்டன் டேஸில் வந்து நைட்ஸ் வந்து ரொம்ப போல்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹூ வித் எ ஸ்வாட், அந்த ஸ்வாட் இல்லைன்னா அந்த லேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த உட்டன் ஹேண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அந்த லேன்ஸாவோ இல்லை ஸ்வாடோ என்ன பண்ணியிருப்பாங்க, எப்போயுமே அவங்க உடம்போடு அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கும். இன் ஆர்மர் சாட் ரொமான்ஸ். ஆர்மர் அப்படின்னா அவங்க ஒரு ஆர்மர் வந்து எப்பயுமே அணிஞ்சிருப்பாங்க. அண்ட் தென் வந்து ஒரு லேன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அண்ட் சாட் ரொமான்ஸ் அப்படின்னா அவங்களோட அந்த இப்போ நம்ம வந்து சினி ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேம் இருக்குது இல்லையா, அவங்கள வந்து நம்ம ரசிக்கிறோம், அவங்கள வந்து எப்படி சொல்ல ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்கள ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஹீரோயிக் திங் வந்து நமக்கு அவங்க வந்து லைக் பண்ணுது. அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா அவங்க அந்த சாமுராய்ஸ் வந்து அந்த லைஃப் அவங்களோட அந்த ஃபேம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரின்சஸ் மாதிரியான வந்து விமனை வந்து மேரி பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கரேஜ்லேருந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It was the age of chivalry long ago in man's history when to fight for a righteous cause one did gain considerable applause. Cause, applause, chivalry, history. ஸோ த்ரோட் ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த மாதிரி என்ன அப்படின்னா அந்த சைவல்ரி பீரியடே வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னா ரைட்டியஸ் காஸ். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி சினி ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க மேலே ஒரு அட்மிரேஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ அவங்க ஒரு ஸ்கேண்டல் ஆகிடுது, அந்த மாதிரி ஒரு நேம் வந்து வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அந்த என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு சரியான செயலை செய்யும் போது அவங்க ரைட்டாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும், அந்த அட்மிரேஷன் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் வந்துடுது, தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன ஆகிடும், அடுத்த டைமே என்ன பண்ணுவோம், அந்த அட்மிரேஷனை அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன பண்ணிடுவோம், ட்ராப் பண்ணிவிடும். அந்த மாதிரி சாமுராய்கள் என்ன அப்படின்னா சரியான விஷயத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, தே ஃபைட். அப்போ மக்கள் அதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தே வில் ஆல்வேஸ் டூ எ ரைட்டியஸ் காஸ் ஸோ தட் தே கெயின் என்ன கன்சிடரபிள் அப்ளாஸ். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, தே ஹவ் காட் அ கன்சிடரபிள் அப்ளாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It was mainly for show, love and glory. ஸோ 3 விஷயமே தான். ஷோங்கிறத ஃபேம்னு சொல்லலாம், லவ் அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்களோட அந்த கரேஜ் வந்து என்ன அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் லைனில் சொல்கிறேன். தென் க்ளோரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட விக்ட்ரி, அவங்களோட அந்த ப்ரைஸ்லெஸ் விக்ட்ரி, இது எல்லாமே தான் அவங்க லைஃப்பில் இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருந்திருக்கு. தே டீம்டு தெம்செல்ஸ் பீயிங் வர்த்தி, அவங்க வர்த்தி ஆக்கிக்கிறதுக்கு தே ஃபாட் in a righteous way and in a brave way அவங்க ஃபாட் பண்ணாங்க to capture the heart of some fair maiden. So fair maidenனா princess. ஸோ அப்படிப்பட்ட பிரின்சஸை வந்து அடையிறது தான் அவங்களோட அந்த வீரத்துக்கு வந்து பரிசா, ஒரு சிறந்த பரிசா வந்து அவங்க நினைச்சாங்க. which was the most desired prize ladder. ஸோ அவங்களுக்கு அந்த பெரிய அவங்களுக்கு அந்த கிஃப்டாக என்ன நினச்சாங்கன்னா, ராஜாக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாமுராய்ங்கிறவங்க வந்து பெரிய பலமாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ராஜா கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் அவங்க ஒரு பேர் எடுக்கிறதோ, பிரேவரியாக வந்து மக்கள் வந்து அவங்கள பாராட்டுறது, அவங்கள வந்து அவங்கள செய்கிற குட் டீட்ஸுக்கு அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க லைஃபுக்கு ரொம்ப தேவைப்பட்டதாக இருந்தது. அண்ட் ஃபைனலி என்ன அப்படின்னா அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட கரேஜுக்கு அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ பிரின்சஸ் லைக் ஒரு வைஃப் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரைஸாக வந்து அவங்க நினச்சாங்க. And then they would strike heavy blows all of their opponents and foes. பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிரிகளையோ இல்லை ஆப்போனன்ஸையோ என்ன பண்ணாங்க அப்படின்னா they striked with a heavy blow அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
In an one-to-one combat, defying death as crowds watched with abated breath. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச் நடக்குது, சென்னையில் நடக்குது அப்படின்னா அந்த ஃபைனல் ஓவராக இருக்குது, ஃபைனல் அந்த விக்ட்ரி பாலாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ஒரு அபேட்டட் பிரெத்தாக இருக்கும், ஒரு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு சடனாக ஒரு ரியாக்ஷன் எடுப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அபேட்டட் பிரெத்தோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்-டு-ஒன் ஃபைட்டை வந்து த ஹோல் க்ரௌட் வில் பி வாட்சிங், அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வாட்ச்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமுராய்ஸ் வந்து தே வில் கிவ் அஸ் ஹெவி ப்ளோ விச், அதாவது அந்த ஆப்போனண்ட் வந்து அந்த ப்ளோலே என்ன ஆகணும் அப்படின்னா தே ஷுட் பி டிஃபீட்டட் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் தென் yes, it was far back in those days of yore that courage and strength come to the fore. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஓல்டன் டேஸில் யோர்னா ஓல்டன் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரேஜும் ஸ்ட்ரென்த்தும் தான் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னராக இருப்பாங்க. இப்போ ஃபோர்னா இப்போ கப்பலில் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு ஃபோர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட அந்த சாமுராய்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு வார் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸாக போய் நிற்பாங்க. வேர் தெர் வாஸ் திஸ் லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்டில் நிற்கும் போதே என்ன அப்படின்னா போத் ஆர் தேர், லைஃபும் இருக்கலாம் டெத் ஸ்ட்ரகிள் ரெண்டுமே அந்த இடத்துல நிற்கும் போது இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சச் இஷ்யூஸ் அட் ஹேண்ட் த நைட்ஸ் வுட் ஜகிள். அப்படிப்பட்ட லைஃப்பை தான் அவங்களும் என்ன பண்ணாங்க, லீட் பண்ணணும்னு நினச்சாங்க. என்னன்னா ஜகிள்னா ஒரு அட்ட டயத்தில் எல்லா விஷயங்களையுமே என்ன பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவாங்க அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிளை தான் அவங்க வந்து எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி வித் த ஈஸ் அவங்க அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங். யாருக்காக ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தேர் கண்ட்ரி, ஃபார் த ஃபெய்த் the people have on them, அவங்க மேல மக்கள் வச்சிருந்த அந்த நம்பிக்கை, and the king. ஸோ அந்த கிங்கு கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஃபைட்டில் இருக்கும். நோபல் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட் வுட் ரிங் that even through the ages are held in high esteem, those knights in shining armor do now all seem. ஸோ இப்படிப்பட்ட அந்த மக்களோட மனசில் என்ன அப்படின்னா ஒரு நோபல் இம்ப்ரெஷனை வந்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஹை எஸ்டீம் ஏஜஸ் தான் வந்து யாரோட ஏஜஸ்னால் சாமுராய்களோட அந்த நைட்ஸோட நாட்கள். அவங்களோட அந்த தோஸ் நைட்ஸ் இன் ஷைனிங் ஆர்மர் டூ நவ் ஆல் சீம். அண்ட் தெர் ஆர் மெனி லெஜெண்ட்ஸ் பேஸ்டு ஆன் தர் ஹீரோயிக் எக்ஸ்பிளாய்ட். ஸோ இந்த மாதிரியான நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹீரோயிக் ஸ்டோரிஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அ லெகசி ஆஃப் டேல்ஸ் விச் ஹேவ் பீன் டோல்ட் வித் மச் அட்ராய்ட். ஸோ அப்படிப்பட்ட நிறைய டேல்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஹைலைட்டிங் எதை ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் ரிலேட்டட் டு விர்ச்சு அண்ட் வைஸ். ஸோ ரெண்டு விஷயமே என்ன அப்படின்னா சரியானதையும் இருக்கணும், புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும். அந்த ரெண்டு விஷயமே என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் விஸ்டமை தான் வந்து அந்த கதைகள் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணுது. அண்ட் த லெசன்ஸ் டு பி லேர்ன்ட் ஆர் தோஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். குட்னஸ்ங்கிறது இருந்துச்சு, ஒரு விக்ட்ரிங்கிறது அந்த கண்ட்ரிக்கே ஒரு பெரிய விக்ட்ரி இல்லையா. ஸோ நம்ம கூட இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பெரிய அது வந்து என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு விதத்தையுமே தான் இருக்குது. அந்த குட்னஸ்ங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, சாக்ரிஃபைஸுங்கிற விஷயமும் ரெண்டுமே இருக்குது. கண்ட்ரிக்காக நம்ம போகிறது, வாருக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகெயின் as it often happens, a situation comes when we are asked to do something for a just cause and acting with chivalry we shouldn't pass. ஸோ இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஹிஸ்ட்ரி வந்து எகெயின் கண்டிப்பாக எப்பயுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது தான் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அவர் லைஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஆக்ட் லைக் chivalry. அந்த நைட்ஸ் வந்து எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்டோ ஒரு ரைட்டியஸ் திங்ஸையும் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டோட முடிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த age of chivalry. ஸோ இந்த போயம் ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கிரக்கோஸ்.
கிரீஸ் வந்து அவரோட பிளேஸு, அவர் பிறந்தது பிளேஸ் கிரீஸு, அண்ட் தென் ஹி மூவ் டு ஆஸ்திரேலியா. ஸோ இவர் ஒரு ஆஸ்பைரிங் போயிட்டு எதை பற்றிலாம் வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காரு அப்படின்னா நேச்சர், சயின்ஸ், ஃபிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ எல்லாத்த பற்றியும் திங்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் ஹி ஹேஸ் ஸ்டடிட் என்னென்னா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலிஜியன்ஸோட ஃபிலாசபிஸை வந்து ஓவர் 35 இயர்ஸ் வந்து அவர் லேர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ப்ராக்டிஸ் சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன். ஸோ இது வந்து அபவுட் தி ஆத்தர். கிளாசரி பாருங்கள், சம்மரி பார்த்துங்க. ஓகே, அப்ரிசியேஷனில் வந்து வென் வில் ஒன் கெட் அப்ளாஸ் அப்படின்னா அவங்க சரியான செயலை பண்ணும் போது தான் என்ன கிடைக்கும், தே வில் கெட் அன் அப்ளாஸ். அண்ட் நோபல் இம்ப்ரெஷனுங்கிறது என்ன அப்படின்னா குட் ஒப்பீனியன். ஸோ பீப்புள்ஸ், கிங்கு, அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு குட் ஒப்பீனியனை வாங்குறதுக்கு தே வில் கிவ் தர் பெஸ்ட் ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நோபல் இம்ப்ரெஷனை யார் அப்படின்னா நம்ம லைஃப் பற்றி தான் படிச்சுருக்கோம். லைஃப் ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங் கேன் லீவ் அ நோபல் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னு எது சொல்கிறாங்கன்னா டேரிங் அட்வென்ச்சர்ஸ் தான் வந்து ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. லெஜெண்ட்ஸுங்கிறது எதை மென்ஷன் பண்ணாங்க, தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் அபவுட் த நைஸ், அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் வந்து இருந்தது தெம்செல்ஸ். ஸோ வேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரைமிங் வேர்ட்ஸு. அண்ட் தென் அலிட்ரேஷனை என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு லெட்டர் சேம் கான்சனன்ட் சவுண்டில் இருக்கணும். ஃபார்ம்ஸ், ஃபீல்ஸ், லைஃப் லிட்டில், பேட்டர்ன்ஸ் ப்ளீஸ், டேக் டைம், பேக் பவுன்ஸ். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சும்மா அந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது எல்லாமே அலிட்ரேஷன் வேர்ட்ஸு. ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கு, ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க. That's it for the age of chivalry. And next one is Wandering Singers by Sarojini Naidu. So வாண்டரிங் சிங்கர்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாண்டரிங்கிற வேர்டு இருக்குது, சிங்கர்ஸுங்கிற வேர்டு இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து அதாவது இப்போ வந்து ஒரு பிளேஸில் இல்லாமல் பீப்புள்ஸ் வந்து அப்படியே ஊர் ஊராக போய்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த நாடகங்கள் இதெல்லாம் வந்து அரங்கேற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாண்டரிங் லைஃப்பில் இருக்கிற சம் சிங்கர்ஸை பற்றின ஒரு போயம் தான் கொடுத்துருக்காங்க. வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட். ஸோ விண்டு வந்து காற்று எந்த பக்கம் வீசுதோ திசை பக்கமோ அந்த திசையை நோக்கி அவங்க கால்களை வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த திசையை நோக்கி அப்படியே அவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான சிங்கர்ஸ்லாம் த்ரூ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட். ஸோ காடுகளை கடந்து போவாங்க, இல்லை அந்த ஊருக்குள்ள இந்த ஸ்ட்ரீட்ஸ் போகிறாங்க. வித் லூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் எவர் சிங்கிங் வி ரூம். ஸோ இந்த லூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர். அதை கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கும் அந்த காற்று போகிற திசையில் பாடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆல் மென் ஆர் அவர் கிண்டர், த வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம். ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கணியன் பூண்டோட அந்த பாடல் மாதிரி தான் எல்லாரையுமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ரிலேஷன்ஸாக நினச்சிக்கிட்டாங்க. இந்த ஹோல் வேர்ல்டே அவங்களோட ஹோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் அவர் லேஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் ஹூஸ் லஸ்டர் இஸ் ஷெட். அவங்க எதை பற்றிலாம் பாடுறாங்க, அந்த பாடல்கள் எதை பற்றி இருந்தது அப்படின்னா அதாவது நிறைய சிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா காலப்போக்கில் அழிஞ்சிருக்குது. அதோட வரலாறோ சிறப்பு இது எல்லாமே என்ன அப்படின்னா காலப்போக்கில் அழிஞ்சிட்டு இருக்கிற அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எடுத்து அவங்க பாடல்களில் பாடினாங்க. அண்ட் தென் த லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமென் லாங் டெட். ஸோ இறந்த விமன்ஸ் வந்து ஒரு தைரியமான அந்த மாதிரியான மங்கைகள் பற்றின பாடல்கள் அவங்களோட வாழ்க்கையும் அந்த அழகையும் பற்றி என்ன பண்ணாங்க, பாடினாங்க. அண்ட் த ஸ்வார்ட் ஆஃப் ஓல்டு பேட்டில்ஸ், த க்ரோன் ஆஃப் ஓல்டு கிங்ஸ். ஸோ அந்த வீரத்தை பற்றி பாடினாங்க. அந்த சிறந்த அரசர்கள் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த அந்த அரசர்கள் பற்றின பாடல்கள் இருந்தது. அண்ட் ஹாப்பி அண்ட் சிம்பிள் அண்ட் சாரோஃபுல் திங்ஸ். ஸோ சந்தோஷமான ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஊமைகள் இதெல்லாம் எடுத்தவங்க பாடலை. சாதாரணமான ஒரு ஹாப்பி திங்ஸாக இருக்கலாம், இல்லை சோகமான விஷயங்களை சிம்பிளாக என்ன பண்ணாங்க அப்படின்னா பாடல்களில் கொடுத்தாங்க. அண்ட் வாட் ஹோப் ஷால் வி கேதர், வாட் ட்ரீம்ஸ் ஷால் வி சோ அப்படின்னா. அண்ட் பட் அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கணும், இதெல்லாம் என் ட்ரீமு, நான் இதெல்லாம் வந்து
அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஆசைகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. வேர் த வின் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபுட் ஸ்டெப்ஸ் வி கோ. எங்கே காற்று அழைக்குதோ அந்த பக்கம் நாங்கள் மட்டும் போய்கிட்டே இருப்போம். நோ லவ் பிட்டஸ் டாரி, நோ ஜாய் பிட்டஸ் வெயிட். ஸோ எந்த அதாவது நான் அவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சில இடங்களில் உறவுகள் இருந்திருக்கும், இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து எப்படிப்பட்ட லவ்வாக இருந்தாலுமே அதெல்லாம் எங்களை ஸ்டாப் பண்ணிடாது ஒரு இடத்துல. நோ ஜாய், எந்த ஒரு விஷயம் ஒரு ஊரில் ஒரு விஷயங்கள் பிடிச்சிருக்கும், அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கும், அப்படி ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருந்தால் கூட அதுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. தே வில் கீப் ஆன் மூவிங். த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட். ஸோ அந்த காற்றோட சத்தம் தான் எங்களோட ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காற்று திசைகள் அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த காற்று திசை எந்த நோக்கி போகுதோ அதுதான் எங்களோட ஃபேட்டாக நினச்சி நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாண்டரிங் சிங்கர்ஸ் பற்றின ஒரு சிம்பிளான போயம் தான். ஸோ சரோஜினி நாயுடு பற்றினது கொஞ்சம் முக்கியமான, அவங்கள பற்றின விஷயத்த இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வி நோ தட் இந்தியன் போயிட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அவங்களுக்கு சாப்ரிக்னா நம்ம வந்து நிக் நேம் சொல்லுவோமா, பாரத் கோகிலா அப்படிங்கிற நமக்கு நல்லா தெரிஞ்சது இந்த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படி சொல்கிறது தான். பட் அதை வந்து பாரத் கோகிலான்னு சொல்கிறாங்க. அவங்களோட போயம்ஸ் அண்ட் சாங்ஸை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க பாடினதுக்காக அந்த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியாங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1879 ஹைதராபாத்தில் பெங்காலி ஃபேமிலியில் பிறந்தாங்க. அண்ட் தென் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் and propagator of civil rights for women, and he played role in the freedom struggle. So women ஓட civil rights, fundamental rights-காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நிறையவே வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஒரு அந்த விஷயங்களை கிடைக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்காங்க. அண்ட் நைட்டிங்கேல் ஆஃப், இது முக்கியம், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா பை மகாத்மா காந்தி வந்து அவங்க நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. பாரத் கோகிலாங்கிறத சொன்னது வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவங்களுக்கு அந்த நிக் நேம் வந்து தாகூர் வச்சது. நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியாங்கிறது மகாத்மாஜி வந்து வச்சது. ஸோ அபவுட் த போயட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரைமிங் பேர்ஸ் இருக்கு. ரோம் ஹோம் ஃபீட் ஸ்ட்ரீட் ஷெட் டெட் கிங்ஸ் திங்ஸ் சோ கோ வெயிட் ஃபேட் அண்ட் பார்க்கலாம். ஸோ வாண்டரிங் ஃபீட்டுன்னு யாரை சொன்னாங்கன்னா அந்த பேண்ட் ஆஃப் ஃபோக் சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து வாண்டரிங் சிங்கர் ஃபீட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வீங்கிறது இங்கே யாரை ரெஃபர் பண்ணதுன்னா அவங்கள ரெஃபர் பண்ணது அவங்க யூஸ் பண்ண மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன, லூட். அண்ட் ஸோ எல்லாருமே இந்த வேர்ல்டில் இருக்கிற பீப்புள் அவங்க எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா ஆல் த மென் வேர் கன்சிடர் த ரிலேட்டிவ்ஸ் டு தம், ரிலேட்டிவ்ஸாக கன்சிடர் பண்ணாங்க. லேஸுங்கிறது என்ன, ஸ்டோரிஸ். அண்ட் தென் லாஃப்டர் அண்ட் பியூட்டியில் அபவுட் த பியூட்டி ஆஃப் உமன், அவங்க முன்னாடி இறந்து போன அவங்க வந்து சந்திச்ச பெண்களை பற்றின பாடல்களாக அது இருந்தது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் வந்து அதாவது விண்டு கால்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, விண்டு வந்து அந்த கால் பண்ணுறதுங்கிறது ஹியூமனோட ஆட்ரிபியூட். ஸோ அதனால் அதை பர்சானிஃபிகேஷன் எடுத்திருக்காங்க. மெட்டஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கர்ஸோட லைஃப்ஸை வந்து விண்டுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் த விண்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால கம்பேர் பண்ணுறதுனால மெட்டஃபர். அண்ட் ரெப்படேஷன் பார்த்தீங்கன்னா வின் கால்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஃப்ரேஸோ ஒரு வேர்டோ 2 வேர்டு இது மாதிரி இன்சைட் ஆஃப் த லைன் ஸ்டான்சாஸில் வந்தது அப்படின்னா அதை ரெப்படேஷன் சொல்லுவோம். பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லைன் வந்து எல்லா ஸ்டான்ஸாலையும் ஒரே மாதிரி இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம், ரெஃப்ரைன் சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசத்துக்கு தான் ஞாபகப்படுத்துகிறேன். Okay, that's it for the wandering singers. And the final poem is The Listeners by Walter de la Mare. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், நல்ல ஒரு அப்படியே லேட் நைட் ஆயிட்டுருக்கு, ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த லிசனர்ஸ்னால் கொஞ்சம் ஒரு க்ரோவில் 12 o'clock போனால் உங்களை யாரோ பின்தொடர மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, போயம் பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு
ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஹார்ஸ் ரைடிங் வந்து போயிட்டுருக்காரு. பட் லேட் நைட் ஆகிடுச்சு. ஒரு ஃபாரஸ்ட் நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்படியே இருட்டாயிட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு வீடு வந்து இருக்குது. ஸோ அந்த வீட்டில் யாராவது இருப்பாங்களா, நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை நாக் பண்ணி பார்க்குறாரு அந்த வீட்டில். ஸோ அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது, என்ன அவருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது, எப்படி இருந்து அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுச்சு, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் திங் கொடுத்துருக்காங்க. இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர். அந்த ட்ராவலர் வந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்குறாரு. நாக்கிங் ஆன் த மூன் லிட் டோர். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மூன் ரைஸ் ஆன டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நடக்கிற ஒரு சின்ன சேட்டு. நாக் பண்ணி பார்க்குறாரு அந்த மூன்லிட் டோரை. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராசஸ். ஒரு நிசப்தமான ஒரு இடமா தான் இருக்குது, ரொம்ப சத்தம் இல்லாமல். கிராஸ் இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஹார்ஸ் வந்து பொறுமையாக கிராஸஸ்லாம் சாம்ப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரன். அந்த சவுண்ட் இவர் போய் நாக் பண்ணது சவுண்டை கேட்டு என்ன ஆனிச்சு அப்படின்னா அந்த ஃபாரஸ்டில் ஃபென்னின்னு நம்ம அங்கே வித்தவுட் ஃப்ளவர்ஸ் இருக்கிற அந்த செடிகள்லாம் அதை வந்து ஃபெரின்னு சொல்லுவோமா, ஃபென்ஸுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோரிங் இருக்குது. அங்கே வந்து இந்த சவுண்டை கேட்டு பேர்ட்ஸ் எல்லாம் அந்த டாப் ரூப்லேருந்து என்ன பண்ணுது, ரூஃப் டாப்லேருந்து பறந்து போகுது. அப்படியே அந்த ட்ராவலரோட ஹெட்டு மூலயமா அது அப்படியே என்ன பண்ணுது, பறந்து ஹெட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அண்ட் ஹி ஸ்மோட் அப்பான் த டோர் எகெயின் அ செகண்ட் டைம். அடுத்த டைம் என்ன பண்ணுறாரு, நல்ல லவுடாகவே என்ன பண்ணுறாரு, பீட் பண்ணுறாரு. இஸ் தேர் எனிபடி தேர் ஹி செட். எகைன் ரிப்பீட் ஆகுது இந்த லைன். But no one descended to the traveler. No head from the leaf-fringed sill leaned over and looked into his grey eyes. Again என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா ரொம்ப லவுடாக வந்து தட்டுறாரு, யாராவது இருக்கீங்களான்னு கேட்குது. பட் யாருமே என்ன பண்ணல, அந்த லீஃப் ஃப்ரிஞ்சுடு சில்னா அப்படியே கிளஸ்டர்ஸ் ஆஃப் லீவ்ஸ்லாம் அந்த விண்டோவில் கிட்டே இருக்குது. அந்த விண்டோ பக்கத்தில் அப்படி இப்படி எடுத்த மாதிரி இந்த விண்டோஸ் இருக்கும். ஸோ விண்டோவில் இங்கே கொஞ்சம் இப்படி சைடில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்லிட்டு மாதிரி. ஸோ அதை சில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து யாராவது எட்டி பார்ப்பாங்க. அப்போ அந்த போய்ட்டுக்கு வந்து என்னன்னா கிரே ஐஸ் இருக்கு. அவர் கிரே ஐஸ் யாராவது எட்டி பார்ப்பாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே அங்கே வரல. வேர் ஹி ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக என்ன பண்ணுறாரு, கன்ஃபியூஸ்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே நின்றுட்டு இருக்காரு. பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஃபேண்டம் லிசனர்ஸ்னால் சம் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு வச்சுக்கலாமா, என்னன்னா அங்கே கோஸ்ட் தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாரு. லிசன் பண்ணிட்டு இருக்கிறது யாராக இருக்கும், சம் கோஸ்டிங்காக தான் இருக்கும். த டுவெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென் ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட். அப்படியே அந்த மூன்லைட்டோட அமைதியில் நான் வந்து கூப்பிடுறத கேட்டுட்டு இருக்கேன் அந்த கோஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென் ஸ்டுட் thronging the faint moonbeams of the dark stair. அங்கே ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது, அது வழியாக வந்து அவரோட சவுண்டு போகுது. ஒரு எம்டி ஹால் இருக்குது. த டஸ்ட் அப்படியே எம்டி ஹால்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுது, ஹியர் கேனிங் இன் அன் ஏர் ஸ்டிர்ட் அண்ட் ஷேக்கன் பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். ஸோ ரொம்ப டீப்பாக என்ன பண்ணுது, அப்படியே அந்த சவுண்டு திரும்பி அவருக்கு ரிப்ளே இல்லாத ஒரு சவுண்டாக அப்படியே அது வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. ஸோ அந்த லோன்லி ட்ராவலரோட காலை வந்து யாருமே லிசன் பண்ணல. பட் ஒன்லி லிசனர்ஸ் யாருன்னு அவர் நினச்சார் அப்படின்னா ஃபேண்டம் லிசனர்ஸ்னால் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். ஸோ ஒரு சின்ன எப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு நைட் திங்கை பயமுத்துற விதமாக ஒரு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, நாங்கள் போய் தட்டி பார்த்தா யாருமே கேட்கல. அந்த டைமில் அப்படியே இந்த காற்றுல என்னோட வாய்ஸ் அப்படியே போய் ரீச் ஆகுற மாதிரி இருக்குது அந்த கோஸ்ட்டுக்கு. பட் அந்த கோஸ்டால் என்ன பண்ண முடியாது, இட் கேன்ட் அதை வந்து திரும்பி எதாவது சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இது இல்லாதனால ரிப்ளை பண்ண முடியாதனால ஜஸ்ட் அப்படியே அந்த மூன்லைட்டில் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என் வாய்ஸை ஃபுல்லாக ரீச் அவுட் ஆகிருக்கு அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ வால்டர் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷ் போயிட்டு அண்ட் தென் மோஸ்ட்லி அவர் வந்து சில்ட்ரன் படிக்கிற மாதிரி ஒரு கதைகள் தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த லிசனர்ஸ் வந்து அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் போயமாக சொல்கிறாங்க. தென் அப்ரிஷியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ட்ராவலர் கேம் அட் நூனான்னு பார்த்தீங்கன்னா என்ன மூன் லிட்டுன்ற வேர்டு வந்திருக்கும், அப்போ இது வந்து ஃபால்ஸு. ஹவுஸ் வாஸ் சுச்சுவேட்டட் இன் த ஃபாரஸ்ட். அஃப்கோர்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஃபென்னி ஃப்ளோர் இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணார்.
அதனால ட்ரூ. தெர் வேர் கோஸ்ட்லி லிசனர்ஸ் இன்சைட் த ஹோஸ்ட். கண்டிப்பாக அவர் அதுதான் நினச்சாரு, கோஸ்ட் வந்து அதுதான் இருக்குது, அதுதான் ஒன்லி லிசனர்ஸாக இருக்கும் போல இருக்குது, யாருமே எட்டியும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். அண்ட் த ட்ராவலர் கேம் டு த ஹவுஸ் பை பைசைக்கிள். இல்லை, ஒரு ஹார்ஸில் தான் ரைட் பண்ணிட்டு வந்திருந்தாரு. ஸோ ஃபால்ஸ். அண்ட் த ஃபேண்டம்ஸ் ஆன்சர்ட் அண்ட் ஆஸ்க்டு த ட்ராவலர் டு கோ அவே. இல்லை, ஏன்னா வந்து அதுக்கு அதால் வந்து ரிப்ளை பண்ண முடியாது, ரொம்ப அட்டென்டிவாக என்ன பண்ணுச்சு, அது இப்படியே கேட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிஞ்சி அவர் அது ரிப்ளை பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் தென் இப்போ இந்த இடத்துல இந்த இடம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டோரியில் இருக்க லைனில் எந்த லைன் வந்து ஃபிட்டின் ஆகுதுன்னு இதை பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து எழுதி பாருங்கள் எந்த லைன் ஃபிட்டின் ஆகுது. ஹார்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருந்தது, சாப்பிட்டுட்டு இருக்கு, அந்த ஹவுஸ் லோன் ஹவுஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் அதில் எது ஃபிட்டின் ஆகுதோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்பீக்கர் யாருன்னா அந்த ட்ராவலர் தான் ஸ்பீக்கர். ஹார்ஸ் அந்த டைமில் அவர் தட்டிட்டு இருந்தாரு, அந்த டைமில் அது என்ன பண்ணிட்டு இருந்தது, பைட்டிங் அண்ட் ஷூயிங் த கிராஸ், நாய்ஸியாக அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. லிசனர்ஸ்ன்னு சொன்னது ஃபேண்டம் இல்லைன்னா கோஸ்ட்டுன்னு சொல்லலாம். நோபடி ஆன்சர் பண்ணும்போது அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னா, பர்ப்ளக்ஸ்னு ஒரு வேர்டு இருந்தது இல்லையா, கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஹி ஸ்டுட் ஸ்டில் அப்படியே நின்றுட்டு இருந்தாரு. வாட் கைண்ட் ஆஃப் கிரியேட் பண்ணுது அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீலிங், மிஸ்டிக்கல், லோன்லி, ஸ்ட்ரேஞ்ச், இர்ரி ஃபீலிங். அண்ட் தென் ஃபாரஸ்ட், ஃபென்னி, ஃப்ளோரு, அலிட்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சைலன்ஸ், சர்ஜ்டு, சாஃப்ட்லி. அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போயமோட எண்டில் சிமிலர் டோனில் வந்து இருக்கிற வேர்ட்ஸ், ஹெட், செட், சில், ஸ்டில், தென், மென், ஹால், கால். தென் ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் டு கிவ் சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த போயமில் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கோங்க. சைலன்ஸ், ஃபேண்டம், லிசனர், லோன் ஹவுஸ், டார்க் ஸ்டேர், எம்டி ஹால், லோன்லி, ட்ராவல்டு, நோ ஒன் டிசெண்டட், நோ ஹெட், எல்லாமே இந்த ஒரு மிஸ்டரிக்கல் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனஃபோரா வந்து என்ன அப்படின்னா ஒரு வேர்டு இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸை வந்து பிகினிங் ஆஃப் த லைன்ஸில் வந்து அடுத்தடுத்த லைன்ஸில் இருக்குதுன்னா அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது அனஃபோரா சொல்லுவோம். அண்டுங்கிற வேர்டு வந்து 5th லைன்லேயும் 7th லைன்லேயும் என்ன இருக்கும், ரிப்பீட், ஸ்டார்ட் ஆஃப் த வேர்டு, அதை வந்து அனஃபோரான்னு சொல்கிறோம். அண்ட் பர்சானிஃபிகேஷன் வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட்டை கொடுக்குறது. சைலன்ஸ், சர்ஜ்டு, சாஃப்ட்லி, பேக்வேர்ட். சைலன்ஸ்னால் அது வந்து ஹியூமன் லைக் எபிலிட்டி தான் இல்லையா, அது மூவ் பண்ணுற மாதிரி அப்படியே சாஃப்டாக வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறோம்னா அது வந்து ஹியூமன் மாதிரி அதை சொல்கிறாரு. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறோம், பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம். இமேஜரினா நமக்கு என்ன, நம்மளே பார்க்க வைக்கிற மாதிரி, அதாவது நம்ம மனசில் கண்ணு முன்னாடி தோன்ற மாதிரி இருக்கும் அந்த படிக்கும் போதே, அந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது நம்மளோட கண்களுக்கு, அதை தான் வந்து இமேஜரின்னு சொல்லுவோம். எந்த வேர்ட்ஸ் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா லீஃப், ஃப்ரிஞ்சுடு, சில், அப்படி இந்த கிளஸ்டர்ஸ் ஆஃப் லீஃபை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். டார்க் ஸ்டேர் வந்து இருந்துச்சு, லோன் ஹவுஸாக இருந்தது, இதெல்லாம் ஒரு விஷுவல் சென்ஸ் ஆஃப் செட்டிங்கை கிரியேட் பண்ணுற மாதிரி ஆத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் தென் மெட்டஃபர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கம்பேரிசன், லைக் இல்லைன்னா ஆஸ் இருக்கிறது. அந்த போயமில் வந்து அட்மாஸ்பியர் ஆஃப் கோஸ்ட் அண்டு அந்த லிசனர்ஸ் இருக்கு இல்லையா, அது தெம்செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு கம்பேரிசனை கொடுக்குது, அதனால அந்த மெட்டஃபராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரெட்டாரிக்கல் கொஷின்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பதில் சொல்லணுங்கிறதுக்காக கேட்கப்படுற கேள்வி கிடையாது, ஒரு எம்ஃபசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக கேட்குற கொஷின். அந்த மாதிரி கொஷின் என்ன கேட்டாங்கன்னா, இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்றது ரிப்பீட்டடாக அவர் கேட்டுகிட்டே இருந்தால ஒரு எஃபெக்ட்டுக்காக அந்த கொஷினை திரும்ப கேட்டுட்டு இருந்தார். கண்டிப்பாக அது ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது இல்லை, ஜஸ்ட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு எஃபெக்ட்டுக்காக வந்து கேட்குற ஒரு கொஷின். அந்த மாதிரி கொஷினாக தான் என்ன இருந்ததுன்னா இஸ் தேர் எனிபடி தேர். ஸோ இதெல்லாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ போயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போயம் ரீட் பண்ணும், லைன்ஸை வந்து அந்த கதையை வந்து ஒரு தடவை ஞாபகப்படுத்தி அந்த லைன் வந்தால் இந்த ஸ்டோரின்னு இந்த போயம்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெயின் திங்காக நான் சொல்கிறேன். போயம் லைன்ஸ் வந்து நம்ம என்னன்னு பார்த்துக்கணும். அண்ட் தென் ஆத்தர் பற்றின கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ ஆத்தரோட இயரு, நேஷ்னாலிட்டி என்ன, அவங்களோட அவார்ட்ஸ் இருந்ததுன்னா, இல்லை நிக்நேம் இருந்தா, அண்ட் தென் ஃபைனலி ஃபேமஸ் புக்ஸ். அதாவது ஃபுல்லாக 10 புக்கு இருக்குது, 10 நாவல் இருக்குன்னா படிக்க வேண்டாம், பெஸ்ட்டு ஃபேமஸ் ஏதோ ஒரு 3 மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷனில் நம்மளை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 3 தெரிஞ்சால் போதும். இதெல்லாம் ஆத்தர் பற்றி படிச்சிடணும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்.
ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க நமக்கு குரூப் 4ல். 6 கொஷின் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த தடவை அப்படியே எதிர்பார்க்க முடியாது. அண்ட் தென் நமக்கு இந்த வேர்டெல்லாம் இருந்தது இல்லையா, சிக்னிஃபிகன்ஸில் வேர்ட்ஸை கொடுத்து இது என்ன அந்த மாதிரி இதாக இருந்ததுன்னா அதை நல்லா பார்த்துருங்க. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னில் எல்லா போயத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எழுதி பார்த்துருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் போயம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் இயர் கிடைக்காது, அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற இந்த இயருக்கு இருக்கிற ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். ஸோ கிவ் யுவர் பெஸ்ட், கிரேட் எஃபர்ட்டை வந்து நம்ம சக்ஸஸ்க்காக கொடுக்கணும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நல்லா படிங்க. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்.